ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எல்லாருக்கும் வணக்கங்க. ஆதி காலத்தில் நடராஜா சர்வீஸில் ஆரம்பித்த நம்ம மக்களோட ட்ராவல் அப்படியே காரு பஸ்ஸுன்னு டெவலப் ஆகி இன்றைக்கி ஃப்ளைட்டு ராக்கெட்டுன்னு எங்கேயோ போயிட்டா கூட இன்றைக்கும் நம்ம ஜனங்களுக்கு பிடிச்சமான ஒரு ட்ராவல் தான் ட்ரெயின் தானேங்க. சென்னை மாதிரி சிட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் தான் மக்களோட மெயின் டிரான்ஸ்போர்ட்டே. இதுதாங்க ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ரயில்வே பாதுகாப்பு படை. இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் பாதுகாப்பாக போகிறோன்னா அதுக்கும் இவங்க தான் காரணம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட ஹீரோ இவர் தான். பேர் வில்லியம்ஸ். நம்ம வில்லியம்ஸை பார்த்தா ஸ்டேஷனே அலறும். ஆனால் அவருக்கு செம்ம அலர்ஜினா நம்ம ஜனங்க தாங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. என்னென்னா, டேய் சீக்கிரம் பஞ்சரா போகிற அர்ஜென்ட்டாக போகணுண்டா. பார்த்துட்டு தானே சார் இருக்கேன். டேய் பாலா, என்ன ப்ராப்ளம் பாரு. டேய் தம்பி இதை முடிச்சு போடா. நில்லுங்க சார், ஒரு அர்ஜென்ட்டாக போகணுண்டா. சார் ஐயா 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் சிட்டி ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும் சார். நீங்கள் போனாலும் போட்டனாலும் ட்ரெயின் போவோம். நில்லுங்க சார். சின்ன பையன் கூட மதிக்க மாட்டானே. சிட்டி போலீஸையும் டிராஃபிக் போலீஸையும் பார்த்து பயப்படுற ஜனங்க நம்மளையே மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு இவருக்கு ஜனங்க மேலே செம்ம காண்டுங்க. அதுக்காகவே ரயில்வே ஸ்டேஷனை கலீஜ் பண்ணுறவன், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை ட்ராவல் பண்ணுறவன், ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறவன், அப்படி இப்படின்னு சின்ன சின்ன தப்பு பண்ணுறவனா சகட்டு மெனி பிடிச்சி ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவார். இதெல்லாம் பெட்டி கேஸுங்கிறதுனால வெறும் சார்ஜ் ஷீட் மட்டும் போட்டு
மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துவார். எல்லாரும் ட்ரெயினில் அன்றாடம் வேலைக்கு போயிட்டு வரவங்களால ஒரு 300 மட்டும் ஃபைனை போட்டு திருப்பி அனுப்பிடுவார். ஆனால் அந்த தம்மா துண்டு ஃபைனை கட்டிட்டு போகிறதுக்குள்ளே போதும் சாயங்காலம் ஆகிடுங்க. இப்படிலாம் இவங்க டைமை வேஸ்ட் பண்ணாதான் ரயில்வே போலீஸோட கெத்துனா என்னன்னு அவங்களுக்கு புரியுன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கைங்க. நேற்று வர ஒரு பையன் அவரை பார்த்து பயப்படவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. விட்டு வர நம்ம வில்லியம்ஸு மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு. சார் இன்ஸ்பெக்டர் சார் 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 என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா? சென்னை டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிருக்க கேஸ் 921. அவங்க கலெக்ட் பண்ணிருக்க அமௌண்ட் 2,17,500 ரூபா. ஆனா நாம சிட்டி போலீஸை பார்த்தாலே அவன் சீட்டுக்குள்ளே ஓடுறான். டிராஃபிக் போலீஸை பார்த்தா லைசன்ஸை காட்டுறான், ஆர்ஜிபி காட்டுறான். ஏன் தூரத்துல பார்த்தாலே தலையில ஹெல்மெட்டை மாட்டிட்டு தாதறிக்க ஓடுறான். ஆனா நம்மள ஒரு பயலும் மதிக்கிறதே இல்லை. சோ இன்னையிலிருந்து நாமளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ட்ரெயின்ல வித்தவுட்ல டிராவல் பண்றவன், ஃபுட்பால் அடிக்கிறவன், ஸ்டேஷனை கழிச்சு பண்றவன், இவனுங்களை ஒருத்தரை விடாம அரெஸ்ட் பண்ணுங்க. அங்க பாரியா? டேய் டேய் உனதாடா நிறுத்துடா. நம்மளே கூப்பிடுறாங்க சார். நம்மளும் போயிடலாம் சார். யோ ஒண்ணுக்கு இருந்தவன அந்த ஆளே பிடிச்சுக்காரு குடியா. நம்ம போகலன்னா நம்ம 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவா சார். அது வேற இருக்கா? வாயா. டேய் நிறா. டேய் நிறா சொன்னேங்கடா. டேய் நிறா. நான் என்னடா உண்டு? ஆமா நீ செத்தாடா. டேய் டேய் ஓடுங்கடா. டேய் டேய் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். என்ன ஒண்ணும் பண்றாங்க சார். நான் தீவிரவாதியா கிடையாது சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். டாக்ல ஒண்ணு இருந்தலடா. சார் ட்ராக்ல தான சார் ஒண்ணுக்கு இருந்தேன். அவ்வளவு அசால்ட்டா உனக்கு? நான் என்ன சார் பண்ணேன்? ஒண்ணுக்கு தான சார் இருந்தேன். சார் என்ன சார் என்ன? ஒண்ணுக்கு இடமா கிடைக்கல உனக்கு. போடா உள்ள. இவங்கள பிடிக்கவே வேலையா போச்சு. இது வேற சரியானது லாக் பண்ண மாட்டேங்குது. என்னையா போலீஸ் இவங்க? ஒண்ணுக்கு அடிச்சா சுட்டு பிடிக்கிறாங்க. ட்ரெயின்ல ஒண்ணுக்கு போனா கூட ட்ராக்ல தான் அவ்வளவு சுத்தமாக்குறவங்க அங்கங்க ஓசில டேய் உனக்கு ஓசில பாத்ரூம் ஏசில வெஸ்டர்ன் டாக்டர்மா கட்டி தருவாங்க. அலர் சாமி குதிரை கணக்காம கம்முன்னு உட்கார்றா. இவ்வளவு கத்துறோம் ஒரு பைய காதல வாங்கிக்கல. ஹலோ சார் என்ன சார் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வந்தோடனே இப்படிதான் எல்லாரும் சவுண்ட் விட்டுருந்தானுங்க. வாய் வலிக்குதுன்னு சைலண்ட் ஆயிட்டானுங்க. பஸ் உங்க பேரு? பாஸ்கர், சினிமா டைரக்டர். சார் என்ன படம் பண்ணிருக்கீங்க? இதுக்கப்புறம் தான் பண்ணணும். நீங்க எப்போ வந்தீங்க? நான் தான் ஃபர்ஸ்ட். ட்ரெயின் கிளம்பிச்சா வர வர வர. என்னடா டிக்கெட் எடுக்கலடா. நீ 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா மட்டும் இந்த கடை அடைச்சிரும் இல்ல வட்டி விட்டு தான் பொழச்சிருவீங்களா? வாடா. டேய் சொன்னா கேளுடா. முன்னாடி வச்ச கடை முன்னாடி வைக்கிற பழக்கமே இல்லடா. போடா. வித்தவுட்டா? ஆமா இதுல உங்க ஃப்ரெண்ட் யாரு பாஸ்? அவனை போலீஸ் பிடிக்கல. ஏன் பாஸ் அவரை மாட்டி விட்டுருக்க வேண்டியதானே? இல்ல பாஸ் உங்களை ஒரு கம்பெனியா இருந்திருக்குமேன்னு தான். உண்மையான நண்பனை காட்டி கொடுக்குற எவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. சூப்பர் பாஸ். எங்க தலைவர் மாதிரியே பேசுறீங்க. ஜி நீங்க? குட்டி புலி யதார்த்த நாயகன் சசிகுமார் ரசிகர் மன்ற பொருளாளர். ஜி இன்னைக்கு உங்க படம் ரிலீஸ் ஆச்சே? ஆமாம் பாஸ். எங்கள் தலைவர் பட ரிலீஸ் வேலையை தான் பிஸியாக இருந்தேன். அப்போ தான் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். டேய் அங்கே போஸ்டர் ஓட்டுறா. அண்ணே அங்க ஒட்டினா போலீஸ் பிடிப்பாங்கண்ணே. டேய் இந்த ட்ரெயின் எங்கே போகுது பார்த்தல? தமிழ்நாடு பூரா போஸ்டர் ஒட்டியாச்சு. இந்த ட்ரெயினில் ஒட்டினேன்னு வை தலைவர் புகழ் டெல்லி வரைக்கும் பரவும். ஓகேண்ணே. ஒட்டுறா போஸ்டரை. ஒட்டுறா. இன்னும் கொஞ்ச நேரம். ஏண்டா டேய் ட்ரெயின் மேல போஸ்ட் ஓட்டாதீங்க. என்ன
நீங்களும் ஓடி இருக்க வேண்டியதானே? எங்க மன்றத்தோட கொள்கையே நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேங்கிறது தான். காவல்துறை கூட அவங்க நண்பன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க இப்படி முதுகுல குத்துவா எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். பிரதர், முழு நேரமும் மன்ற வேலை தானே? பாதி நேரம் மெக்கானிக் சார். வெரி குட். எப்பவுமே நம்ம கைத்தொழில் தான் நம்மளுக்கு கஞ்சி ஊத்து. சார் இவர் யார் சார்? இவர் பேரு கோடீஸ்வரன், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர். சார் இவர் என்னன்னா சசிகுமார் ஃபேனு, இவர் என்னன்னா சிவகார்த்திகேயன் ஃபேனு. ஒரே ஃபேன் மயமா இருக்கு சார். ஓய்தி சிவகார்த்திகேயன் அவருக்கு சுஷ்மங்கல் அக்கௌண்ட் இருக்கா? யாருன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் ஃபேன் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆர்டிஸ்ட்னா படம் வரைகிறவரா? சூப்பர் ஸ்டாரை எப்படி குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்கும் சார். ஓஹோ. எனிவே, நான் ஒரு பிஸ்னஸ் மேன். இன்றைக்கி ஹாலிடே வேறு. மக்களாக ட்ராவல் பண்ணலான்னு ட்ரெயினில் வந்தேன். ஹெவி க்ரௌடு. இந்த மக்கள்லாம் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கங்கிறதே தெரியல. எல்லாரும் கம்பி பிடிச்சி நிற்கிற மாதிரி தான் நானும் வந்தேன். என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். கம்பியை பிடிச்ச அரெஸ்ட் பண்ணாங்க. எஸ். இப்போ வரைக்கும் பிரதர் என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க உண்மை விளங்கவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, அவங்க தவறுகளை உணர்ந்து அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. யோ, நம்ம ஆளுங்க ஒழுங்கா கேஸை பிடிச்சிட்டு இருக்காங்களே. ஆமா, இருக்கிறதால சும்மா ஆமா ஆமாங்கிற. ஸ்டேட் போலீஸை பார்த்து பப்ளிக் பயப்படுறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் மட்டும் பத்தாதியா. நம்ம ரயில்வே ஃபோர்ஸோட பவர் என்னன்னு பப்ளிக் தெளிவா தெரியணும். அவங்கள விட நம்ம எந்த விதத்தையும் குறைஞ்சவங்க இல்லை, தெரியுமா? அதை மொதல் மைண்டில் ஏற்றிங்க, அப்போ தான் பப்ளிக் பயப்படுவான். சரி சார். சார் யார் சார் இவர் திரும்பி உட்காந்துருக்காரு? கொசு. நானும் வந்த உடனே கேட்டு பார்த்துட்டேன், எனக்கே பதில் சொல்ல. நீங்கள் கேட்டால் மட்டும் பதில் சொல்லிடுவாரண்ணா. அட அவரை விடுங்க பாஸ். சார் தான் நம்மளை மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேன். அப்புறம் தண்டவாளம்னா ரீட்டைலா ஹோல்சேலா? ரெண்டுமே தாங்க பண்ணிட்டு. பிரச்சனை வராதா? பிஸ்னஸ்னா பிரச்சனை வராமல் இருக்குமா? பிரச்சனை வந்து அப்படி தாண்டி குளிச்சு ஓட வேண்டியதான், வழிக்கு விழ வேண்டியதான். என்னது ரயில்வேக்கு தண்டவாளம் சப்ளை பண்ணுறவரா? நீங்களாம் எப்படி சார் இங்க? யோ, இவனை பார்த்தா தண்டவாளம் சப்ளை பண்ணுற மாதிரி தெரியுதா உனக்கு? திருட்டு பேயா? அதானே பார்த்தேன். ஆமாம், தண்டவாளத்தை திருடி என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போயிரியா? நீங்கள் தண்டவாளம் திருடுறதுக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேங்க என்னங்க சம்மந்தம் இருக்கு? ஸ்கூலில் மணி அடிப்பாங்களா, அதெல்லாம் என்ன தானா வச்சா? எல்லாம் நான் சப்ளை பண்ணுதுப்பா. எல்லாம் சிரிக்கும் போது நீ மட்டும் உம்முன்னு இருக்க. 2 வருஷமா ட்ரை பண்ண ஜாப் சார். இப்போதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. கரெக்டா ஜாயின் பண்ண போற நேரத்துல ஃபுட்பால் பிடிச்சிட்டு வந்தானுங்க சார். இன்னைக்கு மட்டும் இந்த வேலை நான் ஜாயின் பண்ணலனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். அந்த ஹெவி கிரவுட்ல அதுக்கு மேல உள்ளார போக முடியல சார். ஒன்னு ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும், இல்ல கம்பார்ட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கணும். ரெண்டு மேல நம்ம என்ன சார் பண்றது? சார் இதுக்கெல்லாம் ஒண்ணு நீங்க ஃபீல் பண்ணாங்க சார். அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு இத்தனை கேஸ் பிடிக்கணும்னு கணக்கு இருக்கு. அண்ணனை பாருங்க, எங்கேயோ உட்காந்து தண்ணி அடிச்சிருக்காரு, ஆனா ட்ராக்ல தான் அடிச்சாருன்னு தூக்கி உள்ளுக்கு போட்டாங்க. அடுத்த ட்ரெயினும் வந்தாச்சு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். டேய், பீக் கவர்ல பாப்கார்ன் விக்காரு. எத்தனை தான் சொல்லிருக்கேன். உங்களுக்கு விக்க மாட்டேன் சார். என்ன கேசியா? சார் திருட்டு வீசிடி சார். வாடா சார் பாய்கிட்ட சீடி சார். எத்தனை பேர் உழைப்ப திருடி வைக்க தெரியுமாடா? மாமால பார்க்கலாம். சார் 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 சார். யோ, இவன் என்ன கேசியா? சார் தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு ஓட பார்க்கறான் சார். தப்புச்சோட பார்த்தா இவ்வளவு சாஃப்டா கூட்டியாரு. 2 சாஸ் சாத்தாம அர்ஜென்ட்டா போணும் சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். அவன எல்லாரும் செல்போன் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் சார். டேய் போன் குடுறா. செல்போன் வாங்கி. சார் ப்ளீஸ் கேளுங்க சார். ஏய் குடுறா. போன் குடுறா. சார் எவ்வளவு ஃபைன் கட்டிறேன் சார். சார் லைஃப் ஆட்ட சார். நான் அர்ஜென்ட்டா பாண்டிச்சேரி போணும் சார். சரக்கு அடிக்க போறதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா? அதெல்லாம் இல்ல சார். நான் அர்ஜென்ட்டா போணும் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். உள்ள போடியா. சார் எவ்வளவு ஃபைன் கட்டிறேன் சார். சார் சார் கேட்க மாட்டா. போடா. சார் சார் முக்கியமான வேலை சார். சார் உள்ள தராதீங்க சார். ஏ குட்டியானே போய் உட்காரியா. சார் கதவு தராதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். கேளுங்க சார். சார் சார் கதவு தரங்க சார். சார் நான் போறேனே வாழ்க்கை போய்டு சார். சார்
சார் நம்மளெல்லாம் அடிப்பாங்களா சார்? இல்ல தூக்கி வச்சு முத்தம் கொஞ்சம் வாங்க. கம்மரியா எவ்வளோ அடிச்ச? ஒரு ஹாஃப் ஒரு குவார்டர். அந்த நாத்தனா இருக்குது. தெளிவுக்காரியா ஆளு மூஞ்சி சரக்கு அப்படிதான்டா இருக்கு. வென்று பாஸ் உங்க தலைவனுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன். நம்மள இங்க இருந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? கரெக்டா 1 மணி கோட்டு கூட்டு போவாங்க. அங்க ஒரு 300 கட்டினீங்கன்னா உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே தேங்க்ஸ் பாஸ். எவ்வளோ? 300 ரூபாயா? எஸ் ஜஸ்ட் 300. கட்டலனா சார்? புலல்ல போடுவாங்க. புலல்னா சார்? ஜெயில போடுவாங்க. ஜெயிலா? ஆமையா. என்ன சார் சொல்றீங்க? ஜெயிலா? ஏன் சொன்னேன்? ஜெயில போடுவாங்க. 300 ரூபாய்க்குல ஜெயில போடுவாங்க சார். இப்படி தெரிஞ்சுதான் மதுரையில இருப்பேன் சார். தம்பி என்ன சின்ன படத்தனமா அழுகிறீங்க? ஆளை பார்க்கறதுக்கு அணகொண்டா மாதிரி இருக்கீங்க. ஓ அழுகிறீங்க. கூல் டவுன். கூல் டவுன். அண்ணன் 5 நிமிஷம் வெளிய அனுப்புறீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வருது. அப்ப எனக்கு ஓகே ஓகே சைலன்ஸா இருங்க. அழுகாதீங்க. டைரக்டர் உங்களுக்கு தான். சரி. அப்பாடா. சைலன்ஸ்ல ஒரு ரிலீஃபா இருக்கு. ஆமையா. பிரதர் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ ட்ரெயினுக்கே பாம்பு வச்ச மாதிரி தரத்தரன்னு எடுத்துட்டு இருந்தாங்களே, என்ன பண்ணீங்க சொல்லுங்க? புர்சேட் சார் இதுக்காகவா உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? ச்சே அவன் கெட்ட வார்த்தையில படமா வரைஞ்சு போட்டிருக்கான். அவனெல்லாம் அரெஸ்ட் பண்றது விட்டுட்டு போய் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே. இதுக்கு ரயில்வே போலீஸை யாருமே மதிக்கல. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் போச்சுங்க. ஏங்க ரூல்ஸ்னு ஒன்று இருந்தா என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? நான் என்ன டிக்கெட்லாம் வந்தேனா இல்லை ஃபுட்பாலில் வந்தேனா? எல்லாரும் கம்பி பிடிச்சி வர மாதிரி தான் நானும் கம்பி பிடிச்சி வந்தேன். இவன் விளங்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர். இப்போ இருந்து நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் கோடீஸ்வரன், தம்பி பேர் பாஸ்கர், சதீஷ், குட்டி புலி, குட்டியான மாறி. என்ன எல்லாத்தையும் கேட்காம சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? நாமெல்லாம் தாயா பிள்ளையா பழகானே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். ஐ லைக் இட். பாண்டிச்சேரியில் சரக்குக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. காதலுக்குமா ஃபேமஸ்? உங்கள் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போல இருக்கு. கண்டினியூ எல்லாரும் கேளுங்கப்பா. பால் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், மீன், பிளாஸ்டிக் ஜாமானுங்க, ஈய பாத்திரம். ஏன் பிரதர் இவ்வளோ சாஃப்டா இருக்கிற நீங்க எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒரு மனுஷன் இவ்வளவுதான் கஷ்டப்படணுங்கிறது ஒரு அளவுகோல் வேண்டாமா? கேட்ட எங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அத பண்ண நீங்க இதெல்லாம் நான் பண்ணல சார். இதுல ஏதாவது ஒரு வேலை நான் பண்ணணும்ன்றதுதான் என் ஃப்ரெண்டோட ஆசை. டைரக்டர் எஸ் எவ்வளவு கதை விடுற? அவன் நிஜ கதை என்னன்னு கேட்டு சீக்கிரமா சொல்லியா? சார் என்னதான் நினைச்சுன்னு சொல்லுங்க சார். டேய் பெங்களூர் ட்ரைனிங் நான் தானடா போறேன். நானே என்ன ரெடி ஆகாம இருக்கேன். வேலை வெட்டியே இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்க. நீ ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா ரெடியா இருக்க? மச்சி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நீ வேலைக்கு போறவன், நான் வேலைக்கு போவேன். வெளில போயிட்டா 2 பேரும் ஒண்ணுதான், தெரியும்ல. அப்போ எப்பதான்டா வேலைக்கு போவ நீ? அதான் நீ போறல, நான் இது போகணும். டேய் அப்போ வேலைக்கே போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? பஸ்ல டிராப் பண்ணுமா வேணாமா? டேய் இருடா, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அந்த பயம் இருக்கட்டும். Good morning, sir. This is Meghala from Challenge Finance Company. Sir, எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒரு few minutes டைம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். சொல்லுங்க மேகலா. Thank you, sir. சார் ஆக்சுவலி எங்க கம்பெனி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. எங்க கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சோ ஒவ்வொரு ஸ்கீமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஸோ எங்கள் பிளான்ஸ் எல்லாம் கேட்டிங்களா சார்? யா ஆமாம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சார் மேகலா சார். நைஸ் நேம். தேங்க்யூ சார். சார் நீங்கள் கேட்ட பிளான்ஸில் நீங்கள் சொன்ன பிளான்ஸ் எல்லாமே வெரி சூப்பருங்க. சரிங்க சார். இந்த மாதிரி ஆஃபர் தான் நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒட்டி சார் உங்கள் பேர் சார்? சத்யா. சத்யா. எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க? சாஃப்ட்வேர் கம்பெனி. சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகே சார். சார் வேணும்னா எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பி உங்ககிட்ட பேச சொல்லுவா? ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க, நீங்களே செம்மையாக சொல்லும்போது அவங்கள அதுக்கு
இருக்குங்க. நீங்க எந்த பிளான் சூஸ் பண்ணிருக்கீங்க சார்? அதான் மேகலா, நீங்க சொன்ன பிளான்ஸ்ல ஏதாவது சப்பை ஆச்சுன்னா ஐ கேன் டிசைட் ஈஸிலி. பட் எல்லாமே வெரி எக்ஸலண்ட்ங்க. சோ அதனால தான் செலக்ட் பண்ணதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்னும் ஒரே ஒரு தடவை கேட்டா ஐ கேன் ஃபைனலைஸ். ஓகே சார், நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணவா சார்? இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சார் எப்போ சார் கால் பண்ணனும்? டுமாரோ சேம் டைம். ஓகே சார், டெஃபினெட்லி சார். I'll call you tomorrow sir. Thank you sir. ஹலோ, குட் மார்னிங் சார். நான் மேகலா பேசுறேன், சேலஞ்ச் ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து. ஹாய் மேகலா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நானும் சூப்பரா இருக்கேன் மேகலா. சொல்லுங்க சார். அது இன்னைக்கு கால் பண்ண சொல்லிருந்தீங்க. ஓ, பிளான் பத்தி சொல்றதுக்கு இல்ல, சொல்லுங்க மேகலா. சார் ஆக்சுவலா நான் நேத்து சொன்ன மாதிரியே எங்க கம்பெனில வந்து 5 ஸ்கீம் இருக்கு. சோ கால் மேல கால போட்டே, ரீல் மேல ரீல உட்டே, கால் மேல கால போட்டு காத்தால டார்ச்சர் பண்றேளே, ரீல் மேல ரீல விட்டு ஃபூலாக்க ட்ரை பண்றேளே. ஐயோ காது தேஞ்செடுத்து பேசித்தான் வாயும் ஆஞ்செடுத்து, கால் மேல கால போட்டு காத்தால டார்ச்சர் பண்றேளே, ரீல் மேல ரீல விட்டு ஃபூலாக்க ட்ரை பண்றேளே. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேகலா. சார் பிளான்ஸ் எல்லாம் கேட்டிங்களா சார்? கேட்டேங்க. நீங்க சொன்ன 10 பிளான்ஸ்ல 3 பிளான்ஸ் வெரி எக்ஸலென்ட். சார் என்ன பிளான் சார் செலக்ட் பண்ணிருக்கீங்க? அதான் மேகலா, அந்த 3 பிளான்ல எதை செலக்ட் பண்றதுன்னு மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சார் அது இன்னும் ஒரே ஒரு தடவை கேட்டா ஐ கேன் ஃபைனலைஸ். பட் உங்களை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நினைக்கிறேன். என்ன சார் நீங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்போ கால் பண்ண சொல்லுங்க சார், நான் கால் பண்றேன். அப்போ டுமாரோ சேம் டைம். டெஃபினெட்லி சார், I'll call you. Thank you sir. செம்ம கஸ்டமர் கிடைச்சிட்டாருடி. ஓ, இந்த மாசம் என் டார்கெட் ஓவர். போன இடத்துல புழிஞ்சிட்டானுங்கடா. இப்போல்லாம் பசங்களோட பொண்ணுங்க தான்டா ஜாஸ்தி. ஹாய் மேகலா. சார் எப்படி சார் சொல்லாமலே நான் தானே கண்டுபிடிச்சீங்க? அது சிம்பிள்ங்க. உங்களை நேர்ல பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்க கூட போன்ல பேசும்போதே உங்களோட சின்சியரிட்டி, டிக்னிட்டி, பங்க்சுவாலிட்டி எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சலாங்க. பிளான் பத்தி சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க மேகலா, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தட். பால் மேல பால் போட்டு போல்டாக்க ட்ரை பண்றேளே, தோள் மேல கைய போட்டு பாக்கெட்ல கைய உடுறேளே, இப்போ உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா சார்? எவ்ரிதிங் கிளியர் மேகலா. பொண்ணுகிட்ட பேசிக்க. Thank you sir. என்ன பிளான் சூஸ் பண்ணிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு few minutes உங்க கூட பேசலாமா? சொல்லுங்க சார். நான் வழக்கமா வீட்ல இருந்து ஆபீஸ் போறதுக்கு எப்படியோ 1/2 hour to 45 minutes ஆயிடுங்க. என் ஃப்ரெண்ட் எப்போ என் கூட அங்க வருவான். ஏதாவது பேசிக்கிட்டே வருவாங்க. நேரம் போறதே தெரியாது. சரி. அவன் சடனா 2 days பெங்களூர் போறதா சொல்லிட்டா. நான் செம்ம ஷாக் ஆயிட்டேங்க. என்ன பண்றதுனே தெரியலங்க. வழக்கமா கூட இருக்கறவன் இல்லங்க. பயங்கரமா அப்செட் ஆயிட்டேங்க. அப்பதான் நீங்க கால் பண்ணீங்க. சத்தியமா சொல்றேங்க, என் ஃப்ரெண்ட விட நீங்க செம்மையா மொக்க போட்டீங்க. ஹலோ யாரா? வழக்கம் போல மார்க்கெட்டிங் கேர்ள்ஸா? பின்ன என்ன மச்சி, முழிக்கும் போது கால் பண்ணா குளிச்சு ரெடியா வரைக்கும் பேசுறாளுங்கடா. அதாவது பரவாயில்ல, நம்ம அவசர அவசரமா டிராபிக்ல போகும்போது இவ்வளவு கால் தான்டா. நானும் நீதான் போன் பண்றது நினைச்சு ஓரம் கட்டி பார்த்தா ஏர்செல் இருந்து பேசுறேன், நான் ஏர்டெல் இருந்து பேசுறேன்னு ஓட்டுறாளுங்கடா. அதுல ஒருத்தி சிக்கனா, நானும் செம்ம ஓட்டு ஓட்டுனேன். ஹாய் டி. ஏன் கோவமா இருக்க? இன்னைக்கு ஒருத்தன் ஃபோன்ல செமையா கலாய்ச்சிட்டாண்டி. நம்ம பிசினஸே அதானடி. ஃபோன் பண்ணும்போது கலாய்ச்சிருந்தா பரவாயில்ல, ஃபோன் பண்ண வச்சு கலாய்ச்சிட்டான். அதான் அதுக்கு தான் என்ன மாதிரி இருக்கணும்ன்றது. என்ன கலாச்சாரம்லாம் எப்படி ஓட விட்டுருக்கேன் பார்த்துருக்கல. இந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்றியா? அண்ணா, அப்பா உன்கிட்ட ஏதோ பேசணுமா கூப்பிட்டாரு. எதுக்குடா? வாடகை பிரச்சனையா? நீ அதையும் தாண்டிட்ட. தாண்டிட்டேனா? குடும்பமே புடிச்சு பேசுங்கடா.
ஹாய் அங்கிள். வா சத்யா. அங்கிள் ஏதோ பேசணும் சொன்னீங்களாமே, எனி ப்ராப்ளம்? தர வந்துட்டாரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண. டோன்ட் மேக் ஹிம் சிட் அண்ட் டாக். தலைப்பாட அடிச்சுக்கிட்ட பேச்சுலர் பசங்களுக்கு வீடு கொடுக்காதீங்கன்னு கேட்டிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஸ்க் ஹிம் டு வெக்கேட் ஹவுஸ். அங்கிள் என்னாச்சு அங்கிள்? ஒண்ணும் இல்லப்பா, காலையில ஒரு பொண்ணு வந்தா. சத்யா எங்கடா இருக்க? வெளியே வாடா. வாடா வெளியே. சத்யா who are you? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? சைட் அடிப்பானா, லவ் பண்ணுவானா, சுத்துவானா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடுவானா? கேட்டா எங்க ஹவுஸ் ஓனரை கேட்கணும்ன்றா. ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓய் எதுவும் பேசாத, தமிழ் புரியும்ல? நான் இன்னும் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள அவனை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லன்னு வெச்சுக்க, இன்னைக்கு சேர் பறந்துச்சு, நாளைக்கு நீ பறப்ப. ஜாக்கிரதை. அங்கிள் எவவ யாரும் சொல்லுங்க, இப்பவே ஒரு வழி பண்ணிடுறா அவளை. சும்மா நடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அவன் யாருன்னு தெரியாம தான் இத்தனை நாள் பின்னாடி சுத்திட்டு இருந்தானா? we know it is dramas. பன்னாடைக்கு பத்மினி கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட சொல்லுங்க. why these headaches? 2 நாள் டைம் தர, அதுக்குள்ள அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்லனா வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. அங்கிள் அது your time starts now. அங்கிள் நானே மரவாசல. யாரா இருக்கும்? இவரும் சொல்ல மாட்டேன்றாரு. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? தலையிலே கொட்டவா? என்ன விட போறீங்களா இல்லனா கடத்திட்டு போறீங்கன்னு கத்தவா? விடுங்கடா. குண்டா அடிச்சேனா? என்னடா பிரச்சனை உனக்கு? நான் உன் கூட வரேன். ஆனா 2 கண்டிஷன். கண்டிஷன்ல வேற இருக்கா உனக்கு? ஒண்ணு, நீ எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தர. தருவாங்கடா. ரெண்டாவது, இவன் என் கூட வரவே கூடாது. பாருடா, என்ன விட்டு வந்துருவானா அவன்? டேய் என்ன விட்டு போறா? சொன்னா கேளுடா, சின்ன பையனை நம்பி போகாத. டேய் சத்தியமா உனக்கு கிடைக்க மாட்டாடா. அவளுக்கு மட்டும் காஸ்ட்லி ஐஸ்கிரீமே, எனக்கு சாதாரண ஐஸ்கிரீமா? உன் ஐஸ்கிரீம் வேணாம், ஒன்றும் வேணாம். எனக்கு கொண்டு போய் வீட்டில் விடு. டேய் என்னடா உளறற? உங்க அம்மா மாதிரி பொடி வச்சு பேசாதடா. நீ தான் அவ கூட வந்து நான் என் கண்ணால பார்த்தனே. உன் கண்ணு குத்துரு. எவக்குறா வந்த? நம்ம 2 நாளா தேடிட்டு இருக்கோமே அவ கூட. ஏய் அவங்க இருக்காளா? ஏய் சொல்லிட்டு எங்க இருக்கா ப்ளீஸ்டா? சும்மா நடிக்காத. உன் டிராமால நான் என்ன காமெடியனா? சத்தியமா தெரியல. என் செல்லக்குட்டில எங்கடா இருக்க? 2 டேஸ் நான் உங்க கூட தான இருக்கேன். ப்ளீஸ்டா சொல்டா. அப்ப வச்சு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? அவ யாரும் தெரிஞ்சதாண்டா வாங்கி தர முடியும். என் செல்லக்குட்டில சொல்டா. ஏய் புஜ்ஜு குட்டி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அதோ அங்க போறா பார். எங்கடா? கண்ணு தெரியல. அந்த வயலட் கலர் சுடிதார். வயலட் கலரா? தாய்ஸ்டா செல்லம். புடி புடி. ஏய் அண்ணா ஐஸ்கிரீம்னா? அண்ணா ஐஸ்கிரீம்னா? டேய் ஐஸ்கிரீம்டா. ஏய் அது கரெக்ட் தானே? ஓகே டி. Yeah, see you, bye, bye. ஸ்டாப். வா. எங்க அங்கிருந்து கூப்பிட்டுட்டே வர, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. சாரிங்க, நான் கவனிக்கல. ஆமா நீங்க சத்யாங்க? சத்யானா? ஹலோ, உங்க லவ்வருங்க. எங்க வீட்டுக்கு வந்து அவ்வளவு தைரியமா கலாய்ச்சிட்டு போயிருக்கீங்க, இப்போ ஏன் பயந்து வரீங்க? அது நான் இல்ல. அப்பா அது நீங்க தான். அதான் சொல்றேன்ல. சரி என்ன பேசுங்க. ஹலோ, இல்லன்னு ஒரு தடவை சொன்னா புரியாதா? தேவையில்லாம ஃபாலோ பண்ணா போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். கூப்பிடலாங்க.
போலீஸ் போலீஸ் லூசா நீ இல்ல கூப்பிடலாங்க உங்க டவுட் கிளியர் ஆயிடும் எனக்கு ப்ராப்ளம் இருக்காது போலீஸ் போல கத்தாத உங்க வீட்டுக்கு வந்தது நான் தான் இப்போ என்ன பண்ணணும்ன்ற பண்றதையும் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா ஒரு நல்ல பையனோட வாழ்க்கையை கெடுத்து அவனுக்கு லைஃப்பில் பொண்ணே கிடைக்காத அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க சரி ஒன்று பண்ணுங்க என் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க அதெல்லாம் முடியாது அப்போ இருக்குன்னு சொல்லிடுங்க ஹலோ என்ன விளையாடுறீங்களா நீங்க பண்ணதுக்கு திரும்ப நான் பண்ணேன் அவ்வளோதான் அப்போ நாங்கள் எது பண்ணாலும் திரும்ப பண்ணுவீங்க கண்டிப்பா என்ன பண்ணாலும் என்ன வேணா பண்ணலாம் ஷோர் ஷியோர் ஐ லவ் யூங்க இடியட் ஹலோ இடியட் இல்லைங்க லவ்வுங்க ஹலோ ஏங்க எது பண்ணாலும் பதிலுக்கு பண்ண சொல்லிருக்கீங்க விளையாட்டு சொல்லல ஐ லவ் யூ நான் உங்களை லவ் பண்றேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ கண்ணே நீ கொஞ்சம் தான் கஞ்சாட காட்டு காட்டு கட்டி தங்கம் நீ தாண்டி கெட்டிக்காரனா தாண்டி கட்டி தங்கம் நீ தாண்டி கெட்டிக்காரனா தாண்டி பாபா 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 எங்கத்தான் போனாலும் விடமாட்டேன் நானும் ஓகேன்னு சொல்லு நீ மட்டும் தான் வேணும் வேணும் திட்டி தீத்து போயேண்டி பத்திக்கு வேணா தாண்டி திட்டி தீத்து போயேண்டி பத்திக்கு வேணா தாண்டி ஊரு ஃபுல்லா கேட்டு பார்த்த உச்சக்கட்ட நீ தாண்டி உன் பின்ன வந்து ஒஞ்சி போய் மிச்சம் மீதி யாரேண்டி ஏண்டி உன் பின்னால சுத்துற நானும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சந்தோஷம் நீளோ கட்டி தங்கம் நீ தாண்டி கெட்டிக்காரனா தாண்டி கட்டி தங்கம் நீ தாண்டி கெட்டிக்காரனா தாண்டி பாபா 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 உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் 7-8 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றீங்க ஏதாவது ப்ராப்ளம்னா கூட சொன்னதானுங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்படி அமைதியா இருந்தா மட்டும் விட்டுருவா நினைச்சீங்களா அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் விட்டுற மாட்டோம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கணும்னா ஃபாலோ பண்ண மட்டும் பத்தாது அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கணும் நீ எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தல அப்புறம் எப்படி லவ் வரும் பாதிப்பு ஏற்படுத்தணுமா என்ன பாதிப்பு என்ன சார் பாதிப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்னதான் சார் பண்ணீங்க அட இது என்னங்க பெரிய விஷயம்
அந்த பொண்ணு போற வழியில வாழைப்பழ தோலையும் டைனேஜ் ஓபன் பண்ணா உள்ள பொத்துன உள்ள போறாங்க. இதுவும் பாதிப்பு தானே? என்ன நான் சொல்றது? யோ நான் ஏதாவது சொல்லிட போறேன். ட்ரெயின் ட்ராக்ல ஃப்ளோ தானே போயிட்டு இருக்கு. ஏன் தண்டாலத்தை தலைய வைக்கிற? தள்ளிப்படியா தம்பி, நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பதான் நீ ஒழுங்கா பேசியிருக்க. என்ன சார் சூசைட் அட்டெம்ப்டா? சச்சே அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஓட்டினா சிம்பதி ஒர்க் அவுட் ஆகி ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். சார் ஒர்க் அவுட் ஆச்சுங்களா? அது ஹே அங்க பாருடி. அவன் கேடிடி வா. நீ சொன்னா சரிதான். வழக்கமா பார்க்கவாவது செய்வா. அன்னைக்கு கண்டுக்காம அவ பாட்டு போயிட்டா. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்த்தேன். ஆனா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்களே டெட் பாடியா படுத்துட்டு ஒரு மாலையும் போட்டுட்டு ஊதுபத்தியும் கொடுத்துட்டு ஒரு 10 பேர் அட்மாஸ்பியர் டிக்வேஷன் வச்சுக்கங்க. ரியலா இருந்திருக்கும் அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பாஸ் இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப உஷார் பாஸ். சார் நீ கம்மியா இருக்க மாட்டியா? ஒரு லாஜிக் மிஸ்டேக் சொல்ல விட மாட்டாங்கறாங்களே. ஏய் நீங்க சொல்லுங்க சார், அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் கொடுத்தா பாருங்க செம்ம ஷாக். அங்க பாருடி. சூப்பர், இது செம பஞ்ச். கண்டினியூ. அப்புறம் என்ன பாஸ் பண்ணீங்க? டேய் நில்லுடா. ஏய் உன்ன தோண்ட நில்லு. நிக்க போறியா இல்லையா? அடிக்காதீங்க வலிக்குதுங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ வலிக்குதுங்க. சொன்னா கேளுங்க அடிக்காதீங்க. வலிக்குதுங்க. ஏங்க ஏங்க உங்களதாங்க. ஏங்க இப்பவாது பாதிப்பு வந்துருச்சாங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் சார், செம லவ் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். கை கொடுங்க சார். லா அண்ட் ஆர்டர் போலீஸை பார்த்து பயப்படுற பப்ளிக் நம்மளை பார்த்து ஏன் பயப்பட மாட்டேன்றாங்க? அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது தோணுதாயா? போலீஸுக்கு 100 நம்பர் இருக்க மாதிரி நமக்கும் ஒரு நம்பர் வாங்கணும் சார். அதான் நம்மளுக்கு 182 ஒரு நம்பர் இருக்குல்ல சார். அதுல யாருமே கம்ப்ளைண்ட் பண்றதில்ல சார். அப்படியே கால் வந்தாலும் ட்ரெயின் எப்போ வரும் எப்போ போகும் கொட்டாம்பட்டி குடுவாஞ்சியில் நிக்குமான்னு கேட்டு தொந்தரவு பண்றாங்க சார். சார் காலையில பிடிச்சி சாயந்தரம் விடுறதுனால தான் எவனும் பயப்பட மாட்டான் சார். முதல்ல எஃப்ஐஆர் போற ரைட்ஸ் வேணும் சார். அப்பதான் லா அண்ட் ஆர்டர் போலீஸுக்கு பயப்படுற மாதிரி நமக்கும் பயப்படணும் சார். கரெக்ட் சார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா சதன் ரைட்ல ஃபுல்லாவே நாங்க லேடிஸ் 100 பேர் தான் சார் இருக்கோம். அதை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணோம். ஆமா சார். யோ சார், இன்னைக்கு இப்படிப்பட்டவங்க பயந்துட்டாலே நமக்கு பாதி வெற்றி. பாதி வெற்றி என்ன, முழு வெற்றி. போய் செக் பண்ணிட்டு வாயா. ஓகே சார். உங்களோட சரிங்க, இதான் சரியா வரும். என்னையா சொல்றானுங்க சார்? அவன் வீட்டில் ஜாலியாக தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான் சார். தூங்கிட்டாடா இருக்கீங்க? உங்களை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும். இதையா இதை கொண்டு போய் அங்கே ஓப்பன் பண்ணி வை. சரிங்க சார். இப்போ நம்ம வழிக்கு வருவானுங்க பார். ஆமா சார். மசாலா நல்லா அரைச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க செத்தீங்கடா. யோ டைரக்டர், டைரக்டர் ஏந்திரியா. என்னையா பயங்கரமா பசிக்குதியா? பிரியாணி வாடை வந்த உடனே மௌன உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா?
காலையில நாஸ்டா வேற துணியா அதான் பேய் பசி. அந்த ஓட்ட வழியா கேளு தருவாங்க போ. மியால்மா சொல்றியா? போய் கேட்டு பாரு. சரி விடு. சார் 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 பயங்கரமா பசி இது சாப்பிடுறதுனா கொடுங்க. மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சியா? டைரக்டரா என்ன எவ்வளவு விட்டாலும் கண்டுவே மாட்டேன்றானுங்க. யோ இவங்க எப்பயுமே இப்படிதான்யா. சார் சார் நான் பிபி பேஷண்ட், மயக்கம் வருது, எதுனா துண்ண கொடுங்க சார். அங்க என்ன சத்தம்? தோரா ஒரு நாள் சாப்பிடாட்டி செத்து போயிட மாட்டீங்க. பச்சை தண்ணியோட தர முடியாது. போய் உட்கார்றா. என்ன பண்றது? நான் பிரதர், நீ எதையோ கேட்டால் வேணுமோ சொன்னா என்ன பிரச்சனை? பசி இதுன்னு சோறு கேட்டா ஒருவேளை துண்ணலன்னா ஒன்று செத்து போயிட மாட்டேன்னு சொல்றாங்க பிரதர். பாத்தீங்களா, ஒருவேளை சாப்பாட்டுக்காக நம்ம இந்த அளவுக்கு அசிங்கப்படுறோமா? பசி இதே யோ நீ கேட்டது தப்பு இல்லையா? கொடுக்கணும்ட்ட கேட்டுருக்கணும். யாராண்ட கேட்கறது? என்கிட்ட கேட்டுருக்கணும். நான் தர்றேன். உனக்கு என்னையா வேணும்? இட்லி வடை, பொங்கல் வடை, பூரி, தோசை, கிச்சடி. பொங்கல் என்ன கோடீஸ்வரன் சார் ஹோட்டல் நடத்துறீங்களா? பாஸ், ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா ஹோட்டல் நடத்தணும்னு அவசியம் இல்லை, நல்ல மனசு இருந்தா போதும். கரெக்ட் கரெக்ட். இந்தப்பா தம்பி, உங்களுக்கு இது வேணும் சார்? பூரி கிழங்கு இருக்கா? கிழங்கு இல்லை, பரவாயில்லையா? பரவாயில்ல, கொடுங்க. வாங்கிக்க. கடைசி தம்பி பிடிச்சிங்க. இது ஒரு ஊர் டேஸ்ட் இல்ல, பல ஊர் சாப்பாடு. அன்னதானம் பண்ணாலே அடிச்சுக்கலாம். உட்காருங்க, நானே வந்து கொடுக்குறேன். எனக்கு ஒன்று சார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தூக்கத்தில் எழுப்பிட்டாங்க. பொங்கல் சாப்பிடுங்க, நல்லா தூக்கம். என்னையா சவுண்டே காணா? என்னன்னு பாட்டுவா? ஓகே சார். கோடி உள்ளேனையா சார், கோடி எல்லா பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான் சார். நந்தகுமார், அவனுக்கு வெளியே போடியா? ஏய், என்ன கையேந்தி போன நடத்திட்டு இருக்க? எந்திரா எந்திரா. சார், மாமா மச்சானா பழகிட்டோம். சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வரனே. யோ பெரிய தாவணி கனவுல பாக்கியராஜ், இவனுக்கெல்லாம் நாலு தங்கச்சி கட்டி விடுமா பேசிட்டு இருக்க? வாயா வெளியே. என்ன அது? நீங்க சாப்பாடு தர மாட்டீங்க, சாப்பாடு இருக்க பெரிய மனுஷன் பிடிச்சிட்டு போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யோ இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? மேடம், தேங்க்யூ பிரதர். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹெல்ப் மீ ப்ளீஸ். மேடம் புரியுது, எடுத்து. தேங்க்யூ தம்பிங்களா. பயப்படாம சாப்பிடுங்க, யாருக்கு ஃபுட் பாய்சன் வராது. நான் லேப்ல செக் பண்ணிட்டேன். யோ என்ன ஆச்சு? யோ மைக் போட்டு விட்டுட்டாயா? நான் எல்லாம் வாங்கியா? தண்ணி கொண்டு வா, ஏன் தண்ணி கொண்டு வா. யோ மதம், காத்த சார், காத்த ஓடியா? யோ சார், இங்க ஒரு மைக் போட்டு விட்டுட்டா சார். ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போடு சார், சீக்கிரம் வாங்க சார். ஏய் ஏன்டா கத்துற? உள்ள தான் டாக்டர் இருக்கார்ல, அவர்ட்ட கேட்க வேண்டியதானே? சார், இங்க எங்க சார் டாக்டர் இருக்காரு? ஏய் அங்க ஓரமா திரும்பி உட்கார்ந்திருக்காரு பாரு, அவர் தான் டாக்டர். அவர்ட்ட கேளு. சார் சார், ஒருத்தர் மைக் போட்டு விழுந்திருக்காரு சார், சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க சார். அதெல்லாம் பண்ண முடியாது சார். என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார்? அதான் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்ல, போ. யோ அத பார்க்க முடியாது சொல்றாருல. வணக்கம் சார். சார், சரக்கு ஓவர் அடிச்சிருச்சு. காத்தால 6 மணிக்கு ஒண்ணுக்கு வர மாட்டேங்குது, சாயங்காலம் 6 மணிக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க சார். பண்ண மாட்டேன், போ. யோ எனக்கு பண்ண மாட்டா, அவனுக்கு பண்ண மாட்டா, வேற என்னதான் பண்ணுவேன்? ஃபோன் பண்ணு, சொல்றேன். போன் பண்ணா சொல்லுவானா? கையை பிடிச்சு பாக்குற டாக்டர் பார்த்துருக்க, இவன் இப்படி சொல்றான். இவன் உண்மையான டாக்டரா போலி டாக்டரா? இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்துருக்கமே. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். நான் உசிலம்பட்டில இருந்து வாமா மின்னல் அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், உடல் உறவுக்கு முன்னாடி ஊக்க மருந்து பயன்படுத்துறது சரியா தவறா மேடம்? சார், இந்த டவுட் எனக்கும் ரொம்ப நாளா இருக்கு. நானும் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சார் சொல்லுங்க சார். அதெல்லாம் விளம்பரத்துக்காக யூஸ் பண்ற ஏமாத்து வேலைமா. ஆனே ஆகாத செல்போனை ஈஃபில் டவர்ல கொண்டு போய் வச்சாலும் சிக்னல் கிடைக்கவா போகுது? அவனேதான். டேய், செக்ஸ் டாக்டர் குஞ்சிரபாலன்டா. ராத்திரி 10 மணிக்கு சனிக்கிழமை டிவில வருவாரா? அவர்தான்டா. செக்ஸ் டாக்டரா? தலை எழுத்து. இதுக்கு மட்டும் எப்படி கீ வெட்டி நிக்கிறாங்க பாருங்க. சார், எனக்கு ஒரு டவுட். என்ன? எல்லாரும் குறையும் தீர்த்து வைக்கிறீங்களே, உங்க வீட்ல எந்த குறையும் எல்லாம் போயிட்டு இருக்கா சார்? பீக்ல போயிட்டு இருக்கு. சிட்டிலேயே 4 வீடு வச்சிருக்கேன். 4 வீடு வச்சிருக்கீங்க, சரி சார். அந்த 4 வீட்ல உள்ளவங்கள எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டு. யோ கைய காட்டியா? கையா துடிப்பா வெறப்பா இருக்கு. என்ன பிரச்சனை? பிடிப்பே இல்லை சார். சரி,
நான் ஒரு லேகியம் எழுதி தரேன், அதை எடுத்துட்டு போய் உன் ஒய்ஃப்ட்டு கொடு. ஏன் லேகியத்தை எதுக்கு அவளுக்கு கொடுக்கணும்? கொடியேறவே துப்பு இல்லை, இதில் கோபுரம் ஏறணும்னு ஆசைப்படுறியா? நீ டாக்டரா நான் டாக்டரா? சொன்னதை செய். போய் எழுந்திருச்சு. நெக்ஸ்ட். உனக்கு என்னையா பிரச்சனை? இல்ல கண்டுபிடிக்கலாம். கையை காட்டு. என்னையா கைரகெல்லாம் அழிஞ்சிருக்கு? சார் இல்லையா காப்பு காய்ச்சிருக்கே, ஏதாவது கஷ்டமான வேலை செய்யறியான்னு கேட்டேன். இருபிடிக்கிற வேலை சார். அதான் துரு பிடிச்சிருக்கு. சரி லேகியம் எழுதி தரேன், அதை எடுத்துட்டு போய் சாப்பிடு, உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். கையா ப்ராப்ளமா சார்? அடுத்த ஆளு. மழை முட்டிருச்சு. என்ன ஸ்பீடு? மயக்கம் போட்ட நீ இவ்வளவு ஃபாஸ்டா? காட்டியா? எனக்கு முதல்ல பாருங்க. கையை காட்ட சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் கையை பார்த்தானே சார் சொன்னீங்க. யாருக்கு நெஞ்ச பிடிச்சி சொல்லணும், யாருக்கு கையை பிடிச்சி சொல்லணும்னு எனக்கு தெரியும். இப்ப காட்ட போறியா இல்லையா? எல்லாரும் முன்னாடி எப்படி சார் காட்டுறது? அப்பனா ஒண்ணு செய், அந்த ஓரமா போய் செல்போன்ல செல்ஃபி எடுத்துட்டு வா, அதை பார்த்துட்டு சொல்லு. போ. டாக்டர்னா இப்படிதான் ஓபன். இவங்கெல்லாம் எப்படி சார் திருந்துவாங்க? சார் போன் எங்க ரிங்கற சத்தம் கேக்குது இல்ல? உங்ககிட்ட தான் மொபைல் இருக்கா சார்? நீங்க மொபைல் அவங்ககிட்ட ஒப்படைக்கலையா? அங்க கொடுத்தது கம்பெனி மொபைல், இது என்னோட பர்சனல் நம்பர். சார் நீங்க இன்னொரு மொபைல் வச்சிருக்க தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு கேஸை போட்டு இங்கே உட்கார வச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். இதை சாப்பிடு போ. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்த ஆளு. ஹலோ, எங்கடா இருக்க? ஏன் அந்த ஃபோன் ஆஃப்ல இருக்கு? அது போலீஸ்ல மாட்டிக்கிச்சு. என்னது? போலீஸ்லயா? அது ரயில்வே போலீஸ் தான். என்னடா அசால்ட்டா சொல்ற? எங்க அப்பா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் பயப்படாத, இங்க இருந்தேன்னு 1 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க, 4 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். சரி, எந்த ஸ்டேஷன்ல இருக்க? இங்க தாம்பரம் ஸ்டேஷன்ல. நீ எதுக்குடா தாம்பரத்துக்கு போன? சீக்கிரமா வரணுமே தான் ட்ரெயின்ல வந்தேன். என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கட்டுமா? ஏய், அந்த அளவுக்கு ஒன்றும் சீரியஸ் இல்லடி. உனக்கு வேணா சீரியஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க இருக்க டென்ஷனா இருக்கு. கண்டிப்பா வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேன். ஓகே. ஹலோ இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ். சார் நான் குமரேசன் பேசுறேன் சார். சொல்லுங்க குமரேசன். ஸ்டேஷன்ல பாம்பு வச்சிருக்கான்னு ஃபோன் வந்திருக்கு சார். பாமா? ஒரு டவுட் இருக்கிறதுனால இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண யாரையும் ரிலீஸ் பண்ண வேணாம் சார். ஓகே குமரேசன். பயப்படிமா, போங்க போங்கலாம் போங்க. பாஸ், நம்மள இங்கிருந்து எப்போ கோர்ட்டு கூட்டு போவாங்க? போலீஸே கேட்டுருவோம், இதுக்கு தானே கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. நானே கேட்குறேன். சார் சார் தள்ளுப்பா சார். சார் டேய் ஏன்டா கத்துற? நான் இங்க தான் இருக்கேன். யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணுமோ சொல்லுங்க. எப்ப நீங்க எங்களை கோர்ட்டு கூட்டு போவீங்க? முதல்ல சாப்பாடு, மத்த மேட்டர்லாம் அப்புறம் தான். யாருக்கு என்ன வேணும்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு சார். எனக்கு ஒரு கொத்து பரோட்டா சார். ஒரு நான்வெஜ் மீல்ஸ் சார். சில்லி சிக்கன் ஒண்ணு சாருக்கு ஒரு நூடுல்ஸ். ஒரு பரோட்டா, ஒரு ஆம்லெட், ஒரு 3 சப்பாத்தி, 4 ஆஃப் பிரியாணி, ஒரு முழு கோழி. சார் ஏய் நாங்க என்ன முனியாண்டி விலாசா வச்சு நடத்துறோம்? ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி கேக்குறீங்க, சாம்பார் சாதம் தயிர் சாதம் தான். என்ன வேணும் கேட்டு சாப்பிடுங்க. எப்போ சார் கோர்ட்டு கூட்டு போவீங்க? டேய் முதல்ல சாப்பாடு தான். சாப்பாடுலாம் வேணாம், முதல்ல எப்போ கூட்டு போன்னு சொல்லுங்க சார். ஸ்டேஷன்ல எவனோ பாம்பு வச்சிருக்கான், தகவல் வந்திருக்கு. மேலிட உத்தரவு நீ யாரும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க. சார் இப்போ எங்களை விட போறீங்களா இல்லையா? ஏய் நான் போலீஸே மிரட்டுறியா? ஏய் எவனோ எங்கேயோ பாம்பு வச்சா நாங்க ஏன் உள்ள இருக்கணும்? பாம்பு வச்சவனை கண்டுபிடிக்க துப்பு இல்ல, பேச வந்துட்டியா? ஹலோ உன் பொசிஷன்ல நான் இருக்கேன், நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். கியூர் எக்ஸ்பர்ட் டேக் எக்ஸ்பர்ட். அதான் வாயில வரல இல்ல, கூப்பிடியா இன்ஸ்பெக்டர்? சார் இவங்க பிரச்சனை பண்றாங்க சார். ஜிபி பேசன் மாதிரி இருந்துகிட்டு என்ன குரல் கொடுக்குற நீ? யோ என்ன இங்க பிரச்சனை? இந்த ஆள்கிட்ட கேளுங்க. டாக்டர் என்ன பிரச்சனை? 6 மணிக்கு நான் குஷி சேனல் ஷூட்டிங் போகணும். போகலன்னா என்னை மாத்திருவாங்க. நீங்க என்ன விடலைன்னு வைங்க, உங்க எல்லார் மேலையும் கேஸை போட்டு உங்களை நடுத்தரில் இழுத்துருவேன். பரவாயில்லையா? பாம் வச்சவன் இங்கே தான் இருக்கான்னு ஒரே ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன்னு வையே, என்கொயரி முடிகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடும். பரவாயில்லையா? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதீங்க சார். நான் அர்ஜென்ட்டாக போகணும் சார். டேய் உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு விருந்து கொடுக்கணும்னு ஆசை எனக்கு. உன்னை எப்போ விடணும் எப்போ விடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். பொத்திட்டு இரு. சார் பாம்பு வச்சு கண்டுபிடிக்கிறது உங்க வேலை சார். நாங்க சார் உள்ள இருக்கணும். இப்போ எங்களை விட போறீங்களா இல்லையா? ஏன் என்கிட்ட கட்டிட்டு பேசுறியா? உடனே என்னடா பண்ணுவ? டேய் யார்ட்ட போன் இருக்கு சார்? உண்மையா சொல்றா, யார்ட்ட போன் இருக்கு? சார் எழுதுல சார். இது யாருதுடா? இந்த பேக் யாருது? யாருதுடா?
போன் கொடுங்க சார். டேய் இது உன் போனா? சார் அர்ஜென்ட் கால் சார். சார் 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 போன் கொடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் சார் போன் கொடுங்க. அர்ஜென்ட் கால் ஆன் கால். சார் யோ நம்ம யாருன்னு காட்டணும். இவனுல ஒரு ரூபாயில வெளிய விடாத. பூரா பட்டி அங்க சாவு. ஓகே சார். புட்டிட்டு வாயா. சார் 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 ப்ளீஸ் சார் கால் தருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் அர்ஜென்ட்டா போடு சார். சார் மேடம் 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 ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ். சார் 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 போடுங்க சார். சார் ப்ளீஸ் சார் அர்ஜென்ட்டா போடு சார். ஏ லைஃப் மேடம் சார் ப்ளீஸ் கூப்பிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார் அவர் கூப்பிடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் மேடம் 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 சார் 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 ப்ளீஸ் சார். சார் வாங்க சார். என்னாச்சு சார்? சார் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டோம். எங்கேயும் பாம் இல்ல. ஐ திங்க் திஸ் மே பி a rumor call. கன்ஃபார்மா இது இருக்காது சார். ரூமர் காலா தான் இருக்கும். ஓகே சார். தேங்க்ஸ். எல்லாரும் 300 ரெடி பண்ணிக்கங்க. மத்தியானம் 2 மணி கோர்ட்டு கூட்டி போறோம். யோ நான் ரேமன் ஷோரூம்ல நிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. எதுக்கியா? அந்தால கேளியா. என்ன லுக்கு போயா. யோ அப்ப பாமுன்னு சொன்னதெல்லாம் ஃப்ராடா? டேய் நாங்க ஏன்டா ஃப்ராட் பண்றோம்? உன்னை மாதிரி பரதேசி பண்ணி விட்ட ரூமர் தான்டா. டேய் வாழ்க்கையில ஒருத்தலாம் நம்மளை பார்த்து பயந்துட மாட்டானா? அந்த ஆளு ஏங்கிட்டு இருக்காரு. நீங்க பயப்பட வேணாம். பயப்படுற மாதிரி நடிச்சிருந்தா கூட அப்பயே விட்டுருப்பாரு. அப்படி நடிச்ச ஆஸ்கர் அவார்டு என்ன டாக்டர் டிவியில் பண்ற விளம்பரம் பார்த்தாதா? ட்ரெயின் பூரா ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறீங்க. இதை கேட்டா எங்களை கேஸ் போட்டு அலைய விடுவீங்களோ? கோர்ட்டு கொண்டு போய் கூண்டில் நிற்பண்ண அசிங்கம் உங்களுக்கு தான். புரியுதா? இனிமேல் ட்ரெயினில் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டேன்னு எழுதி கொடுத்துருப்போங்க. மா டாக்டர் ஒரு பேப்பர் கொடு. ஐயா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பையன் ஏதோ காதல் கல்யாணன்றான். அவங்ககிட்டையும் இந்த மாதிரி ஏதானு எழுதி வாங்கிட்டு விட்டுறலாம்ல. அவனுக்கு நான் தான் பொறுப்புன்னு சேர்த்து எழுதி தரீங்களா? ஒருத்தர் பாண்டிச்சேரி போறேங்கிறான், ஒருத்தர் வேலையில் ஜாயின் பண்ண போறேங்கிறான். இவனுக்கு எல்லாரும் உண்மையை தான் சொல்றான்னு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ அவசரம் அப்புறம் ஏன் ட்ரெயினில் கிரிக்கிட்டு இருக்கான்? இந்தியாவில் வருஷத்துக்கு மொத்தம் 25,000 பேர் ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது சாகுறான். உங்க சேஃப்டிக்கு நான் சொன்னேன் ஏன் புரிய மாட்டேது? டாக்டரால் உங்களை விடுறேன். பேசாம கிளம்புங்க. அம்மா புழங்காம இருக்கிற உடம்புக்கு கொஞ்சம் பட்டி பார்க்க வேண்டியிருக்கு. ஐயா ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் கிளினிக் வந்துட்டு போக சொல்லுங்க. என்ன சொல்ற? லத்திலாம் கத்தி மாதிரி ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கு. துப்பாக்கி தான் துரு பிடிச்சிருக்கு. அதை அப்பப்ப ஆயில் சர்வீஸ் பண்ணுங்க. நான் சொன்ன துப்பாக்கி சைட்ல இருக்கு. வரட்டேன். என்னடி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அவசரத்துல சார்ஜ் பண்ணாம விட்டுருப்பாண்டி. வெயிட் பண்ணு, அவனே கால் பண்ணுவான். இல்லடி போலீஸ் ஸ்டேஷன்ல வேற இருக்கேன்னு சொன்னான். அதான் 4 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்கான்ல. அப்புறம் என்ன, பயப்படாம இரு. பாஸ் நம்மளை இங்கேருந்து 2 மணிக்கு கூட்டு போனாங்கன்னா எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க? நம்ம போய் சேர்றதுக்கே 3 மணி ஆயிரும் சார். அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் வந்து உட்காரணும். அங்கே நம்ம மட்டும் இருக்க மாட்டோம். வேற ஸ்டேஷன் வந்து பிடிப்பட்டவங்க எல்லாரும் இருப்பாங்க. 60, 70, 80 பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபைன் கட்டி முடியறதுக்கு 6, 7 மணி ஆயிரும். 6 மணியா? பாஸ் இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியுமா? அது அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஆர்பிஎஃப் போலீஸ் பார்க்க தான் காமெடியாக இருப்பாங்க. எல்லார் கையிலையும் பிஸ்டல் வச்சுருப்பாங்க. ஒரு வேளை மாட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 16 நாள் புலோல போட்டுருவாங்க. அப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் சார். வேற வழியே இல்லையா பாஸ்? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாரும் தப்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்கு. நான் ட்ரை பண்ணுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேச போறான்? நான் விட்டு அண்ணன் ட்ராக்கில் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்காரு. இவர் தண்டவாளத்தில் சின்ன திருட்டு பண்ணியிருக்காரு. எங்களெல்லாம் உள்ளே வச்சுருந்தா பரவாயில்லை. ஆனால் இவர் அர்ஜென்ட்டாக பாண்டிச்சேரி போய் ஆகணும். வெற்றி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஆகணும். தம்பி குட்டி புலி படம் பார்க்கணுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ஃப்ளாட் படத்தில் ஒரு 300 ரூபா ஃபைனை போட்டிருந்தா அவங்க பணத்தை கட்டிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. தப்பு பண்ணவனும் குற்றவாளிகளும் வெளியில் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் நம்ம செக்ஸ் டாக்டர் கூட மிரட்டினாருன்னு வெள்ள அமிச்சிட்டாங்க. ஸோ இந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் ஒரு படம் புகட்டி ஆகணும்.
இதுக்கப்புறம் அவங்க யாரையுமே பிடிக்கக்கூடாது. அதுக்கு நாம எல்லாரும் இங்கிருந்து எஸ்கேப் ஆகும். என்ன பாஸ், தலைவனாக ட்ரை பண்ணுறீங்களா? இவனுங்க நம்பிலாம் பிளான் பண்ணாதீங்க. எவனா ஒருத்தன் போட்டு விட்ருவான். மாட்டினீங்க 16 நாள் ஜெயில். அதை பற்றி கவலை இல்லை பாஸ். 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா எதுவும் தப்புலன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, யூ ப்ரொசீட். யாரெல்லாம் எஸ்கேப் ஆக நினைக்கிறீங்களோ அவங்களும் கை தூக்குங்க. என்ன இது எல்லா பயிலும் தூக்கிட்டா? சரி, நம்மளும் தூக்கிடுவோம். பாஸ், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? எல்லாரும் தூக்கிட்டாங்களா? தூக்குங்க பாஸ், తూకుంగ బాస్. యో కుంగుమ పట్టు తూకియా సార్ మీరు మాట్లాడింది నాకేం అర్థం కావట్లేదు సార్. பாஸ் இப்போ அது கையிறக்கலாமா? நான் அப்பவே நினைச்சேன் இவன் என்ன பேசினாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கானன்னு. டப்பா மூடு. ஓகே. ஹலோ, இங்க யாருக்கா தெலுங்கு தெரியுமா? அதேரா நமக்கு தெரியும். நிச்சயமா தெரியுமா? ட்ராக் எங்கெங்கெல்லாம் ஓட்டோ எல்லா லாங்குவேஜ் நம்மளுக்கு கற்றுப்படி. யோ, இந்தியா பூரா ட்ராக் போகுதியா? எல்லா லாங்குவேஜ்லையும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் வாத்தியாரா. வேணா பேசி காட்டவா? இது இப்ப ரொம்ப முக்கியம். இவன் எதுக்கு மாட்டினான கேட்டு சொல்லியா? கவு போலீஸ் கேட்ச் யூ. இங்கிலீஷ்ல பேசுறான். இதான் உங்க ஊர் தெலுங்காடா? சொல்லுவோம் பாருங்க. సార్ నేను ఐఐటి ట్రైనింగ్ కోసం హైదరాబాద్ నుంచి వచ్చాను. దారిలో మందు తాగి డబ్బులు మొత్తం అయిపోయింది. ఉండడానికి డబ్బులు లేక ప్లాట్ఫామ్ దగ్గర తీసుకుని ప్లాట్ఫామ్లో పడుకున్నాను. అప్పుడు పోలీస్ పట్టుకున్నారు. என்னப்பா சொல்றாப்ல? ஃபாஸ்டா பேசுறார் சார், ஒன்றும் புரியல. அவர் ஐஐடி ட்ரைனிங்காக ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு. வர வழியில் செலவுக்கு வச்சிருந்த காசெல்லாம் குடிச்சிட்டாராம். தங்கறதுக்கு வர வழி இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து வந்திருக்காரு. அப்போ போலீஸில் மாட்டிக்கிட்டாராம். தெலுங்குக்காரன் தெளிவாக தான் இருந்திருக்கான். பஸ் இவன் தப்பிக்க ரெடியானு கேட்டு சொல்லுங்க. பஸ் ஆர் வில்லிங் டு எஸ்கேப்? ఎస్ సార్. బాబు எனக்கு తెలుగులో ట్రాన్స్లేట్ பண்ண தெரியாது. అక్కర్లేదు సార్, సినిమా స్టార్ట్ అయ్యే వరకు మాకు అర్థం కాదు. స్టార్ట్ అయిన తర్వాత చాలా బాగా అర్థమవుతుంది. మీరు చెప్పండి. ஓகே பாபு, குட் பை. ஸோ இப்போ இருந்து நான் சொல்றத கவனமாக கேளுங்க. இங்கிருந்து நம்ம எல்லாரையும் ட்ரெயினில் தான் கூட்டு போவாங்க. அப்போ நம்ம கூட 2-3 போலீஸ் தான் வருவாங்க. நாம் ஆளுக்கு ஒரு தசையை தெரிச்சு ஓடிட்டா எந்த போலீஸாலையும் நம்மளை பிடிக்கவே முடியாது. செம்ம பிளான் தல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. யார் யார் எந்தெந்த திசையில் ஓடுறாங்க, யார் கூட ஓடுறாங்கன்னு இங்கேயே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்மளை இப்போ கோர்ட்டு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பேர் அட்ரஸ் கேட்பாங்க. யாரும் ஒரிஜினலாக குத்துறாதீங்க. குத்திங்க அப்புறம் கலாஸ். ஆமாம், நீ எந்த பக்கம் போகிற? ட்ராக்லேயே ஓடிடுற. நீ ட்ராக்கில் ஓடினா ட்ரெயின் வந்து போதி செத்துருவியாப்பா. சரி, நீ ட்ரெயினுக்கு முன்னாடியே ஓடிடு. பாஸ், நான் இந்த பக்கம் போகிறது பாஸ். ட்ரெயினை விட்டு கீழே இறங்கினோன்னே லெஃப்ட் ரைட்டுக்கு எந்த பக்கம் போனாலும் மெயின் ரோடு வந்துடும். அங்கே போய் கால் டாக்ஸி புக் பண்ணிங்கன்னா அப்படியே பாண்டிச்சேரி போயிடலாம். ஓகே பாஸ். முன்னாடி போகிறவங்களாம் அந்த பக்கம் போங்க, சைடில் போகிறவங்களாம் இந்த பக்கம் வாங்க, ட்ரெயினுக்கு முன்னாடி போகிறவங்களாம் அந்த பக்கம் போங்க. ஒருவேளை நிற்க முடியாமல் உட்காந்துருக்கானோ? யோ, என்னையா சொல்ற? பாஸ், நீங்க எல்லாரும் ஓடிடுவீங்களா? போலீஸ் உங்களை துரத்துமா? நான் மட்டும்தானே இருப்பேன். தனியா பொறுமையா நடந்தே போயிடுறேன். இப்படி ஒரு சுயநலவாதியை நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் தெரியுது நீ ஏன் இவ்வளவு குண்டா இருக்கன்னு. குண்டா இருக்கனா? கடைசியா வர்றவனை போலீஸ் பிடிச்சிருமா? பிடிச்சா 16 நாள். நீங்க தானே சொன்னீங்க. யார் வெளியே எடுப்பா? போங்க பாஸ், போய் பிளான் பண்ணுங்க. போங்க. தம்பி சொல்றது கரெக்டு தான். சரக்குல நம்மளாலும் போலீஸை சமாளிக்க முடியாது. நானும் தம்பி கூட நடந்து போயிடுறேன். வாங்க உட்காருங்க. ஹலோ, நம்மளாலே முடியாது. நானும் அவர் கூட போயிடுறேன். நீங்களுமா? ஆமா. வாங்க. பாஸ், இந்த பழக்கூடையோட என்னால் ஓட முடியாது. அதனால நானும் தம்பி கூட அப்படியே மெதுவாக நடந்துடுறேன். வாங்க வாங்க. சார், இவங்க வேணா உட்காரட்டும் சார். நாம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாம். சார், அதுலேயும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன கன்ஃபியூஷனு? ஐயோ, சட்டத்துக்கு தப்புனவங்க மட்டும் குத்தவாளி இல்லை, தப்புக்கு ஒன்னே இருந்தவங்களும் குத்தவாளி தான். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எப்படியும் அவங்கள அரெஸ்ட் பண்ண போறாங்க.
அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போன நம்மள எல்லாரையும் போட்டு கொடுத்துட்டா என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? அவங்க சும்மா தானடா இருந்தாங்க, நீயே சொல்லி கொடுத்துட்டீங்க. பஸ் ஐ எம் சாரி பஸ், இதுக்கப்புறம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது, விட்டுருங்க, செட் ஆகாது. இதத்தானே நான் முதல்ல சொன்னேன், பெரிய லீடரு லீடிங் பண்றாரு, லீடிங். சார் உங்க ஃப்ரெண்டு கார்த்திக் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம்ல? அவர் ஃபாரின் போயிட்டாருங்க. இவங்களை மீறி எந்த பிளானும் பண்ண முடியாது சார். அப்படியும் பிளான் பண்ணோம்னா கண்டிப்பா போட்டு கொடுத்துருவானுங்க. ஒன்று பண்ணுங்க சார், உங்க லவ்வை பத்தி சொன்னீங்க, உங்க லவ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு பாண்டிச்சேரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன், சொல்லுங்க சார். பாட்டு சீக்கிரம் சீக்கிரம் வா வா வா. பயங்கர மழை இல்ல? நல்ல மழை. சத்யா, அந்த கார் ஆடுது, உள்ள யாரோ மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இரு. போய் பார்த்துட்டு வா சத்யா. ஏய் சும்மா இருடி. நானே போய் பார்த்துக்கிறேன். ஏய் லூசு, போகாத, சொன்னா கேளு. ஓசியிலே படம் பார்க்க. ஐயோ, என்ன பார்த்த? ஒன்றும் இல்லை. ஏதாவது பார்த்துருப்பியே. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சொல்ல. ஒன்றும் இல்லை. ஓ, குழந்தைங்க தான் காருக்குள்ள இருந்தாங்களா? அப்போ நீ என்ன நினைச்ச? நான் ஒன்றும் நினைக்கலையே. ஏய், ஏதோ நினைச்ச. அப்படின்னு நினைக்கலையே. அப்படின்னா? அப்படின்னா யூ நாட்டி. ஏய் சுமாரு. தீ 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 என முறைத்தாள், பூ பூ பூவென சிரித்தாள், பூமியில் பிறந்தவள் எனக்கென இவள் தானே. காலை கனவுகள் கொடுத்தாள், மாலை முகவரி மறைத்தாள், காதலில் விழுந்ததும் காற்றினானே. தீ 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 என முறைத்தாள், பூ பூ பூவென சிரித்தாள், பூமியில் பிறந்தவள் எனக்கென இவள் தான். நான் நான் தனியென தெரிந்தேன், நீ நீ மனதுக்குள் நுழைந்தாய், தீ என எரிந்தவள் பனித்துளியானேன். உன்னை பார்த்ததும் ஆசை கூடுதே, என்னை அடித்தாலும் அணைத்தாலும் உனதாவே. சொல்லி தீர்க்கவே இல்லை வார்த்தைகள், உந்தன் இதழ் பார்த்து மனம் தேடும் மௌனம் மௌனம் சாதித்தே. முறைத்தாள், பூ பூ பூவென சிரித்தாள், பூமியில் பிறந்தவள் எனக்கென இவள் தான். காலை கனவுகள் கொடுத்தாள், மாலை முகவரி மறைத்தாள், காதலில் விழுந்ததும் காற்றினானே. போதை பேசும் மொழிகளில் சொல்வேன் வெல்வேன் எனக்கென உன்னை. என்னை நீயும் நெருங்கிட காதல் பேசும் விழிகளில் கண்டேன் தந்தேன் உனக்கென என்னை. என்னில் நீயும் உன்னில் நானும் எதை தேடினோம், எதை சேரவே. சிரித்தாள், பூமியில் பிறந்தவள் எனக்கென இவள் தான். காலை கனவுகள் கொடுத்தாள், மாலை முகவரி மறைத்தாள், காதலில் விழுந்ததும் காற்றினானே. உன்னை பார்த்து
ஆசை கூடுதே என்னை அடித்தாலும் அணைத்தாலும் உனதாவே சொல்லி தீர்க்கவே இல்லை வார்த்தைகள் உந்தன் இதழ் பார்த்து மனம் தேடும் மௌனம் மௌனம் சாதித்தே என முறைத்தாள் பூ பூ பூவென சிரித்தாள் பூமியில் பிறந்தவள் எனக்கென இவள் தானே காலை கனவுகள் கொடுத்தாள் மாலை முகவரி மறைத்தாள் காதலில் விழுந்ததும் காற்றினானே சத்யா நான் நேத்தே உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் கேளு இல்ல காலையில ஆனா பிக்கப் பண்ண வந்துடுற சாயங்காலம் ஆனா டிராப் பண்ண வந்துடுற மத்தியானம் ஆனா மெசேஜ் பண்ணிட்டே இருக்க கரெக்ட் ஆமா நீ எங்க ஒர்க் பண்ற நான் ஒரு பெரிய கம்பெனியில் எம்டியோட பிஏ ஒர்க் பண்ணுறேன் அவர் கொடுக்குற வேலையெல்லாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடுவேன் அப்புறம்னா ஃப்ரீ தானே உடனே உன் ஞாபகம் வந்துடுமா மெசேஜ் பண்ணிவிடுவேன் சூப்பர் வேலை அப்பா எஸ்கேப் ஆயிட்டேன் சத்யா என் வயசு என்னன்னு கேளு ஏன் கேளு சரி உன் வயசு என்ன 21 ஏன் கேட்க சொன்னேன் ஜெனரலா பொண்ணுங்களோட வயசையும் ஆம்பளைங்களோட சம்பளத்தையும் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நீ என் வயசை கேட்டுட்ட ஓகே உன் சம்பளம் என்ன 50,000 அப்போ ஓகே ஏன் இல்லைன்னா கழட்டி விட்டுலான்னு பாத்தியா ஏய் நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருது ஏய் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கை கொடுக்குற வேலை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் என் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ண பாரு ஓகே ஷூர் பின்னிடுவோம் தேங்க் யூ மச்சி இந்த ஹோட்டலா தாங்குவோமாடா டேய் எதுவா இருந்தாலும் பட்ஜெட்டுக்குள்ள ஆர்டர் பண்ணு ஓகே மச்சி மச்சான் செத்தடா இன்னைக்கு ஹாய் ஹாய் மேகலா ஹாய் பிரியா இந்த ஹோட்டல் ஓகே இல்ல என்னடி இன்னும் பெரிய ஹோட்டலா பிளான் பண்ணிருக்கலாம்ல பரவாயில்லடா எனக்கு ஓகே எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஆர்டர் ப்ளீஸ் ஓகே ஒரு கிரில் சிக்கன் நோ மேக் இட் 2 அப்புறம் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் சிக்கன் நகெட்ஸ் அப்புறமா பக்கெட் கோம்போ ஃபிங்கர் ஃபிஷ் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை உனக்கு என்னடி ப்ரான்ஸ் எனக்கு ஓகே ப்ரான்ஸ் உங்களுக்கு எனக்கு தயிர் சாதம் தயிர் சாம்பார் சாதம் வாட் ஹேப்பன் நாங்க டெய்லி நான்வெஜ் தானே சாப்பிடுறோம் இன்னைக்கு ஒரு சேஞ்ச் இல்லடா ஆ மச்சி ஓகே சம்மர் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ் கொண்டு வாங்க ஓகே மேம் மச்சி பட்ஜெட்ல வருது தப்பிச்சிட்டோம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது அங்க வைங்க நான் எப்பவுமே இப்படிதான் அதான் தெரியுமே அடுத்தவங்கள தான் பார்ட்டி வைக்க சொல்லுவோம் சத்யா பிஃபோர் வி ஸ்டார்ட் தி பார்ட்டி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் நீ கிடைச்சதே பெரிய சர்ப்ரைஸ் இதுக்கு மேல என்ன மச்சி Hey friends, I want to tell you something. He is my boyfriend Satya. He's celebrating my birthday today. Thanks. So enjoy the party. என்னடா ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி உட்கார்ந்திருக்கானுங்க ஆமாடா மச்சான் Thank you. Thank you. எங்கடா போற ஏய் நான் போனதாடா சமாளிக்க முடியும் என்ன எஸ்கேப் ஆக பாக்குறியா இல்லடா மச்சான் போனோனே வந்துறேன்டா ஏய் வந்துருவல்ல வந்துருவேன்டா எக்ஸ்கியூஸ் மீ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் ஓசியில் ஒருத்தன் கிடைச்சா நாஸ்தி பண்ணிடுவாளுங்க நல்லா இருக்குல்ல போனவனே இன்னும் காணும் மேகலா நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அவ்வளவுதானா நீங்க சாப்பிடுங்க ஓகே என்னடி ஆளே காணும் தெரியல டேய் மச்சி என்னால பணம் போட்டோம்லடா நான் எஸ்கேப் ஆயிட்டேன் நீ மாட்டிக்காத எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு எடுத்துக்கோடி ஏன்டா போய் சொன்ன
அது நான் வேலைக்கு போறது காரணமே நீதான் தெரியுமா? என்னது? நானா? நான் என்னடா பண்ணேன்? நீ மட்டும் என் லவ் உடனே ஓகே பண்ணிருந்தா எப்போ வேலைக்கு போயிருப்பேன்ல. எவ்வளோ நாள் அலைய விட்ட. உன்னை பிக்கப் பண்றதா இல்ல வேலைக்கு போறதா? இந்த நொண்டி சாக்கு சொல்ற வேலையெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத. அப்படியே லவ் பண்ணி சுத்திட்டு ஏமாத்தலாம் நினைக்கிறியா? ஏன் மேகல அப்படிலாம் சொல்ற? பின்ன குடும்பம் நடத்தணும்னா வேலைக்கு போவேணுமா? இங்க பாரு, எங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட். நீ வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. முடியாதுன்னா சொல்லிடு, இப்பவே பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன நீ எப்ப பார்த்தாலும் பிரேக்கப் அது இதுன்ற? அப்புறம் இவ்வளவு நாள் சொன்ன போய்க்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ நான் வேலைக்கு போகணும் அவ்வளவுதானே. அடுத்த மாசம் நான் சம்பள கவரோட வந்து மீட் பண்றேன் பாரு. போதுமா? சத்தியமா மேகலா? சரி, நான் கிளம்புறேன். வா, டிராப் பண்றேன். நான் ஆட்டோல போய்க்கிறேன். அதான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டல. வா. ஸ்டாப். ஸ்டாப் பண்ணு. சொன்னது மறந்துடாத. நான் வரேன். மேகலா, உன் வீடு எங்க இருக்கு? ஏன் ஸ்டேட்டஸ் பார்க்கணுமா? ஏய், அப்படிலாம் இல்ல. இது வரைக்கும் உன் வீட்டை காட்டினது இல்ல. கார்த்திக் கூட கிண்டல் பண்ணான் தெரியுமா, நீ என்ன முழுசா நம்பலன்னு. அதோ அந்த வீடு தான். இது அந்த பழைய வீடா? அதுக்கு பக்கத்து வீடு தான் எங்க வீடு. ஓ, அங்கிள் என்ன பண்றாரு மேகலா? பிசினஸ் மேன். சூப்பர். அப்புறம் நான் ஏன் வேலைக்கு போகணும்? ஒன்று பண்ணலாம், கல்யாணம் பண்ணிப்போம். அங்கிள் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், பிள்ளைங்கள நீ பாத்துக்கோ. என்ன விளையாடுறியா? அப்பாவா இருந்தாலும் அவர் வருமானத்துல வாழக்கூடாதுன்னு நானே வேலைக்கு போறேன். நீ உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ வேலைக்கு போறதா இருந்தா நாம லவ் பண்ணலாம். இல்லனா இப்பவே. என்ன நீ எப்ப பாரு பிரேக்கப் பண்ற? அங்கிளுக்கு வயசா இருக்குமே, ஒரு ஹெல்ப்பா இருக்குமே தான் சொன்னேன். உனக்கு வேணானா ஓகே, நான் வேலைக்கு போறேன். ஐயோ, அப்பா வராரு. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. நான் போறேன், நீ கிளம்பு. கிளம்பு, போ. மச்சி, அவளுக்கு அப்பனுக்கு சம்மந்தமே இல்லடா. டேய், நீ என்ன உன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவ போல? அவர் பார்க்க ரவுடி மாதிரி இருக்காரா? அதானே பயந்துட்டேன்னு சொல்லு. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? அந்த ஆளு வேலைக்கு போனாதான் பொண்ணை தருவாரா? என்னடா விளையாடுறாரா அவரு? உன்னையே போய் வேலைக்கு போய் சொல்லிக்கிட்டு. அப்படிப்பட்ட பொண்ணே நமக்கு தேவையில்ல மச்சி. என்னடா பதிலையே காணோம்? நான் வேலைக்கு போல முடிவு பண்றேன் மச்சி. சின்சியரா தான் லவ் பண்ற போல. அப்போ ஒன்று பண்ணு, என் கொலிக்கு ஒருத்தன் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்கான், நீ போய் அட்டன் பண்ணு. வேலை கிடைச்சா ஓகே தானே? தேங்க்ஸ் ரமச்சி. சத்யா யாருப்பா? நான் தான். உள்ள கூப்பிடுறாங்க. குட் மார்னிங் சார். கேள்வி கேட்கலாமா? ஷூர் சார். நீ இன்டர்வியூக்கு வரும்போது வெளியில எத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க? வெளியவா சார்? வெளியில இல்லாம பின்ன உள்ளேயா? அது சார் தெரியாதுல்ல? இல்ல சார், அது உனக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. உன்ன மாதிரி ஜெனரல் நாலேஜ் இல்லாதவங்களை எல்லாம் என்னால வேலைக்கு வச்சுக்க முடியாது. யூ ஆர் ரிஜெக்டட். கிளம்பு. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சார். சார் பதில் சொல்றேன் சார், ப்ளீஸ் சார். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லப்பா, நீ கிளம்பு. சார் கொஞ்சம் அவசியமா வேற வேணும் சார். சார் ப்ளீஸ் சார். செக்யூரிட்டி சார் தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க சார். இவனை இழுத்து போய் வெளில போங்க. நான் கொஞ்சம் விடுங்க. சார் நான் சின்சியர் வேலை பாப்பேன் சார். சார் ப்ளீஸ் சார். யாருக்கு சார் நீங்க கொடுக்குற வேலையில தான் வாழ்க்கை இருக்கு சார். உனக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு ஏன் வாழ்க்கை போறது? சார் நீங்க வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு சம்பளமே தர தேவையில்லை சார். யோசிச்சு பாருங்க சார். சம்பளமே வேணாமா? நீங்க வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பணம் தரேன் சார். நீ யோ நீ போயா? ஒன்னே இல்லப்பா. செக்யூரிட்டி நீ போயா வெளியே. அதான் சொல்லிட்டார்ல, புடியா. அவன் வீக் பாயிண்ட்ல கை வச்சிட்டான். தம்பி, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. டீடைலா சொல்றேன் சார். என் பேர் சத்யா சார். அதெல்லாம் இப்ப எதுக்கு தம்பி? எனக்கு ஏதோ சம்பளம் தரேன்னு சொன்னீங்களே, அத பத்தி சொல்லுங்க. நான் ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்றேன் சார். சரி. அவ்வளோ என்ன சின்சியரா லவ் பண்றான். சரி. அவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன் சார்.
அவருக்கு சுமார் ஒரு 50 கோடி சொத்து இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். சார் என்ன சார் சொல்றீங்க? 50 கோடியா? ஒயிட்ல மட்டும் சார். ஒயிட்ல மட்டும் என்ன சார் பண்றது? எல்லா ஸ்டோரியில ஒரு வில்ல வர மாதிரி என் ஸ்டோரியில ஒருத்தன் வந்துட்டான் சார். யார்ப்பா உனக்கு வில்லன்? அது அப்பன் தான் சார். எல்லா அப்பன்களும் இப்ப வில்லன்களாவே மாறிட்டு வரானுங்கல்ல. அந்த ஆள் என்ன பண்ணாரு? வேலைக்கு போனா பொண்ணை தருவேன்டா. ச்சே, கெட்ட பழக்கமா இருக்க. கரெக்ட் சார். சார் அப்புறம் உங்களுக்கு பொண்ணுது இல்லையே? எனக்கு இல்ல இல்ல இல்ல. அப்போ ஓகே சார். இந்த வேலை மட்டும் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அவன் எனக்கு கிடைச்சிருவா சார். அந்த 50 கோடி சொத்து எனக்கு கிடைச்சிடும். நான் உங்களுக்கு 10% கமிஷன் தரேன் சார். 10 வெயிட் வெயிட். சார் 10% 5 கோடி வருது சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். எனக்கு 50 கோடி வரும்போது 5 கோடி I'll give you சார். அதுவும் கரெக்ட் தான். சும்மாவே 50 கோடி வரும்போது 5 கோடி ஒன்றும் பெருசு இல்லை தான் சார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா வை கொஸ்டின்ஸ்ன்றேன். யூ ஆர் ஆல்ரெடி அப்பாயிண்டட். கையை கொடுங்க கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அப்புறமா கால் பண்றேன். சத்யா என்ன சார் லவரா? ஆமா சார். பேச வேண்டியது தானே. இவ்வளவு கிட்ட எல்லாம் பிஸியா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுத்தாதான் மதிப்பாளுங்க சார். கரெக்ட் தான். கொஞ்சம் பந்தா வேணும். வாங்க போலாம். கரெக்ட் சார். இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நம்ம கூட எத்தனை பேர் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, இப்போ எத்தனை பேர் சர்வே பண்றாங்க? நாட் ஈவன் 50% people are surviving. ஏய், நான் பாஸ்வர மீட்டிங்ல இருக்கேன். அப்புறமா ஃபோன் பண்றேன். இந்த பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? என்னது? நீதானே வேலைக்கு போ சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த. இப்போ நான் மீட்டிங்ல இருக்கேன். அப்புறமா கால் பண்றேன். கட் பண்ணு. சார், அர்ஜென்ட்டா ஒரு 50,000 பணம் கொடுங்க. நம்ம டீல்ல அது இல்லையே சார். நீங்க எனக்கு பணம் கொடுத்தாதான் நான் அவகிட்ட வேலைக்கு போறதா காட்டிக்க முடியும். அப்போதான் போறங்க. மிச்சத்தை நான் சொல்றேன். நீங்க உங்க சம்பள பணத்தை வாங்கிட்டு போனாதான் உங்க காதலி அவங்க அப்பாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பான். அதுக்கப்புறம் தான் நீங்க அவரை கரெக்ட் பண்ண முடியும். நீங்க அவரை கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு 50 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். உங்களுக்கு 50 கோடி ரூபாய் சொத்து கிடைச்சாதான் நீங்க எனக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்க முடியும். மாங்காமடைய. இதைத்தானே நீங்க சொல்ல வர்றீங்க? சார், நீங்க செம பிரில்லியன்ட் சார். இதெல்லாம் உங்களோட பழகினதுக்கு அப்புறம் தான் சார். கொஞ்சம் பொறுங்க. 50,000 ஜாக்கிரதை சார். பிக் ஃபார்ச்சூன் மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் மந்த் salary 50,000. 50,000? யா. இப்போ உங்க அப்பாவை நான் மீட் பண்ணலாமா? ஷியோர்டா, நாளைக்கே மீட் பண்ணலாம். மாப்பிள காலை மாத்தி வைக்கிறீங்க பாருங்க. முதல்ல வீட்டுக்கு வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க மாப்பிள. கண்ணோட நிக்கிறா. அடடா, துப்பாக்கி பார்த்து பயந்துட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல மாப்பிள. குறி பார்க்கும்போது கழுத மக்கர் பண்ணுது, அதான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி, இது சாதாரண துப்பாக்கி இல்ல. பரம்பரையா எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தா பாத்துக்கோங்களேன். மேலவா தம்பி. அடா மேலவாப்பா. மேலவா தம்பி, வாங்க. அப்புறம் பாப்பா சொல்லிச்சு தம்பி வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தேங்க்ஸ். உட்காரு தம்பி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். மரியாதை மனசுல தான் போகும் தம்பி. உட்காருங்க. உட்காருப்பா. ஏய் ஐயா, மாப்பிளைக்கு ஒரு ஜூஸ் எடுத்துரு வா. சரிங்க ஐயா. அப்புறம் தம்பி, வேலை பாக்குறவங்க தான் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொன்னதா பாப்பா சொல்லியிருக்கோம். தப்பா நினைச்சுக்காது தம்பி. சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். தலைமுறையா கட்டிக்கத்த சொத்தையும் செல்லமா வளர்த்த பொண்ணையும் யாரோ ரோட்ல போறவங்க கட்டி கொடுத்துட முடியுமா தம்பி? இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தம்பி. தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள், நான் கூட உங்களை முறையா பார்க்கும்போது தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க டோட்டலா டிஃபரெண்டா இருக்கீங்க அங்கிள். இப்போ உள்ள பசங்க வெளிவேசத்தை பார்த்து தான் மதி போடுறாங்கப்பா. என்ன நான் சொல்றது? அனிமல் மாதிரி சிரிக்கிறா. பாருங்க தம்பி, அப்பா தண்ணி கேட்டாலே கொண்டு வர மாட்டாப்ல. இப்போ உங்களுக்காக பாப்பாவே ஜூஸ் எடுத்துட்டு வராப்ல. உங்க மேல அவ்வளவு ஆசை தம்பி, ஆசை. தேவையில்லாம எதையும் வளரி வைக்காத. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். டேய்,
அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாரு. அப்பா கிட்டயா? அப்ப இவரு எப்படிங்க? வாங்க முதலாளி, தம்பி வந்திருக்கிறாரு. நீ எங்க சார்? அது அப்போ தம்பி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நல்லதா போச்சு தம்பி, உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. அப்பா, நான் சொன்ன சத்யா இவர்தான். என்ன ஏண்டா என் பொண்ண லவ் பண்ணிட்டு எங்கிட்டே கமிஷன் பேசுறியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? சார் உங்க பொண்ணு. கெட் அவுட், வெளில போடா. சார் நான் சத்தியமா ஏமாத்திரம் பண்ணல சார். அப்பா என்னப்பா சொல்றீங்க? உனக்கு தெரியாதுமா இவனை பத்தி, இவன் பெரிய சீட். டேய் இவனை தூக்கி வெளில போடுறா. மாப்பிளைய போய் யார் மாப்பிள? தூக்கி போடுறா. அப்போ ஓகே, ஏத்திட்டு போடு. வாடா மாப்பிள. சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிடுங்க சார். சார் தப்பு பண்ணல சார். சார் ப்ளீஸ் நான் வேணும்னு பண்ணல சார். சார் நான் மேகலா சின்சியரா லவ் பண்றேன். மேகலா அவன் சொல்றது நம்பாத மேகலா. நான் எந்த தப்பு பண்ணல மேகலா. அப்பா என்ன தெரியுமா உனக்கு இவனை பத்தி? என்ன தெரியும் இவனை பத்தி? இவன் எவ்வளவு பெரிய சீட் தெரியுமா? போயும் எங்க அப்பா கிட்ட போய். உங்க அப்பாவும் தான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்பவோ உன்னை தூக்கி போட்டு போயிருப்பேன். சாரி மேகலா. நீ சாரி சொல்றதுனால இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்க அப்பா எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ தப்பு பண்ணதுனால எங்க வீட்டுல நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். இனிமே நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம். நீ என்ன சின்சியரா லவ் பண்றதா இருந்தா ஒரு வேலையை தேடிக்கிட்டு என்னை கூட்டிட்டு போ. இன்னொரு தடவை என்ன ஏமாத்தினா இதுக்கு மேல உனக்கு நான் என்ன சொல்றதுன்னே புரியல. பட் ஸ்டில் நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். அழகிலே என்னை அடிப்பதே நடி, அலறுதே குழந்தை போல் என் மனம், கடுகு போல நீ வெடிப்பதே நடி, ஒளிருதே வெறுப்பிலும். அப்புறம் நான் சின்சியராக வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நேரம் எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்புறம் அங்கேங்க சுற்றி கடைசியாக பெங்களூரில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. மேகலா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலான் தான் கிளம்பினேன். ஆனால் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். மேகலா தாங்க பாவம், நான் வருவேன்னு காத்துட்ருப்பேன். சார் நான் ஒன்று கேட்கலாமா? 6 மணிக்குள்ளே போகணுங்கிறீங்க, மேடம் வேற காத்துக்கிட்டு இருப்பாங்கங்கிறீங்க. ஆனால் என்ன மேட்டர்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சார். அவளுக்கு நீ கல்யாணம் பாஸ். சார் என்ன சார் சொல்கிறீங்க? இந்த விஷயத்தை போய் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? இதைத்தான் சார் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும். நான் ஏதோ உங்கள் லவ்வில் பிரச்சனைன்னு நினச்சேன். சார் இப்போவா சொல்லுங்கள் சார், இவரை மட்டும் தப்பிக்க வச்சிடலாமா? சார் இந்த வேலை போச்சுன்னா எனக்கு வேறு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எஸ்கேப் எடுங்க சார். சார் எனக்கு கூட யாராவது 300 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். நான் கூட நீங்கள் இருங்க. யோ நான் தரேன். சரிங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்க கூட சேரணும் சார். முதல்ல கிளம்புவோம். தம்பி நீங்கள் கிளம்புங்க தம்பி. தெலுங்கார தம்பி நீங்கள் సార్ ప్రేమని పేరు వచ్చే సినిమానే మేము హిట్ చేద్దాం సార్. ఇది అసలు ప్రేమ, ఖచ్చితంగా సపోర్ట్ చేద్దాం సార్. நீங்க எதுவும் சொல்லல? சொல்லுங்க ஜி. எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் தான் என்ன தாடியை தடவிட்டு இருக்கீங்க? நீங்க நாடோடிகள் படம் பார்த்தீங்களா? காதலுக்காக உங்க தலைவர் அவருடைய லைஃபையும் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸோட லைஃபையும் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க. பாஸ், என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாஸ். என் உயிரே போனாலும் இந்த காதலை சேர்த்து வச்சு என் தலைவன் பேரை காப்பாத்துவோம் பாஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். போலீஸ் நாங்க டைவர்ட் பண்ணிக்கிறோம், நீங்க எஸ்கேப் ஆயிருங்க. ஓகே பாஸ். டேய் என்னடா சவுண்ட்? கோர்ட் போக டைம் ஆச்சு, வாங்கடா. சார் அட்ரஸ் மாத்தி கொடுத்துருங்க. ஓகே ஏறுங்கம்மா. வாங்க, இதான் வர நேரமா? ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? டிரைவர் வண்டியை பாட்டு எடுத்து வா. வரேன் அங்கிள். சரி. நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நிச்சயம் பண்ணிருக்க இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். அதை யாருக்காகவும் மாத்திக்கிட்டு நான் அசிங்கப்பட முடியாது. எனக்கு உன் காதலை விட என் கௌரவம் தான் முக்கியம். என் முடிவை தான். நான் மண்டபத்துக்கு கிளம்புறேன். நீ ட்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடியே வந்து சேர். சீக்கிரமா சீக்கிரமா.
வா பேர் சொல்லு. குட்டிப்புலி. அட்ரஸ் சொல்லு. சென்னை 28. வா. ஆர் பேர் என்ன? பாஸ்கர் 8/7 வேலை நகர் விருகம்பக்கம். உயரம் சுமார் 5 அடி. மாநரம் லீனா இருப்பான். போ. போடா நீ கூட பேர் சொல்லு. சதீஷுங்க. உயரம் என்னடா? என்னடா முழிக்கிற? உயரம் சொல்ற? 4 அடி. வாடா. லுக்கு விடாத. உன் பேர் என்னடா? ராஜசேகர். ராஜசேகர். அட்ரஸ் சொல்றேன். நம்பர் 15 ராஜேந்திரன் தெரு காந்தி நகர் பாண்டிச்சேரி. 5 அடி. வெள்ளை நிறம். போ. ஆண்டிப்பட்டி மதுரை. போ. வேற என்ன? போடா. விமல். விமல். மாநரம். என்னடா? நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. என்ன பெத்த ஆத்தா கூட எனக்கு கருவாப்பையா நான் சார் சொல்லுவா. என் வாழ்க்கையிலே முதத்தமா என்ன மாநரான்னு சொல்லிடுறீங்க. உங்களை வாழ்நாள் எல்லாம் மறக்க மாட்டேன். இன்னும் பேசினாலும் அடிக்கிறானுங்க. போலியா? அட்ரஸ் சொல்லு. யோ வண்டி வந்துருச்சா சார்? பாஸ் எல்லா டீடைல்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். என்னப்பா சொல்றாங்க? ஒர்க்கட்டோமா? என்ன சார் வேன்ல கூட்டு போறதா சொல்றாங்க. ட்ரெயின்ல எல்லாம் கூட்டு போக மாட்டீங்களா? யோ உங்களெல்லாம் ட்ரெயினில் கூட்டு போய் எவனாவது எஸ்கேப் ஆகிட்டா என்னையா பண்ணுறது? அதனால தான் வேனில் கூட்டு போகிறோம். சூப்பர் சார். பாஸ் என்ன பாஸ் நம்மளை வேனில் கூட்டு போகிறதா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? இப்போ எப்படி எஸ்கேப் ஆகுறது? அதான் தெரியல பாஸ். ஏங்க நீங்கள் ஒரு மெக்கானிக் தானே, ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. சார் மெக்கானிக்னா எப்படி சார் பிளான்லாம் போட முடியும்? சே கடைசி நேரத்தில் இந்த மாதிரி சொதப்பான தெரியாமல் போச்சு. ஏதோ ஒன்று பண்ணீங்க. சே திருடன் தானே வழி சொல்லியா? அது தெரியாம தாங்க நானே தலையை பிச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பண்ணி ஆகணும். அங்கே பார்த்தா நிறைய போலீஸ் இருக்கும், கிரௌட் இருக்கும். அதனால போகிற வெளில எதாவது பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதா? பாஸ் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். ஒரு நிமிஷம் சார், ஒரு ஐடியா. அண்ணா படம் எப்படி இருந்துச்சு? நான் படத்துக்கு போகலடா, என்னை ரயில்வே போலீஸில் பிடிச்சிட்டாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? டேய் நான் சொல்கிறத மட்டும் கேளுடா. சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே பாஸ். ஓகே பாஸ் சூப்பர். உங்களை எப்படியாவது நாங்கள் எஸ்கேப் பண்ண வைக்கிறோம். ஓகே பாஸ், தேங்க்ஸ் பாஸ். அங்கே என்னடா பேச்சு? எல்லாரும் பிரிய போகிறோம் இல்லைங்களா, அதான் பாசமாக ஆட்டோகிராஃப் ஆகிட்டு இருக்கோம். என்ன நக்கலா? இல்லை வரிசை இல்லைடா, இல்லை வரிசை இல்லை. யோ எடுத்த லைனில் வண்டியில் எடுத்து போங்கடா, போங்க. வா 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 ஏற்றி எல்லாத்தையும் வா. இல்லை லைனில் வா, சீக்கிரம் வா வா, சீக்கிரம் போ. வா 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 வா, சீக்கிரம் வா. வேற கிளம்பு போடு. வா. ஏங்க உங்கள் ஆள் கரெக்டாக வந்துடுவோண்ணா? கண்டிப்பாக வந்துடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க? ஆண்டி வேலை இருக்கண்ணே. கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோண்டா. நீ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுண்ணே. கண்டிப்பாக வந்துடுறேண்ணே. பாஸ் பையன் வந்துடுவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறோன்ற பிளானை மட்டும் பக்காவாக பண்ணிட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் யோசிங்க, யாராவது ஐடியா கொடுங்களேன். யோ நீ திருடன் தானே, அந்த பூட்டை ஓப்பன் பண்ணியா? ஐயா பூட்டு உள்ள இருந்தா பரவாயில்ல, ஓபன் பண்ணலாம். வெளியே இல்லை இருக்குது, எப்படி ஓபன் பண்ணுறது? பாஸ் இப்படி பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்குவோம். அப்போ போலீஸ் வந்து கதை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் எஸ்கேப் எல்லாமே. என்ன பெயிண்ட்ற சிக்கல் இழுத்து விட்டுருவ போல கம்முன்னு ஏரியா. இல்லை ஒரு ஐடியா தான். என்ன பண்ணலாம்? ஏன்பா டேரக்டர் தம்பி, எல்லாரும் தப்பிச்சு போகிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் சொல்லலாம். இங்கிலீஷ் படத்தில் இப்படிதான் இந்த மாதிரி வண்டியில தான் ஹீரோவா கடத்திட்டு போவாங்க. அவன் என்ன பண்ணுவானா, ஒரு ஓட்ட வழியா தப்பிச்சு போயிருப்பான். இந்த வண்டியில அந்த மாதிரி ஓட்ட இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? இப்போ கூட சொந்தமாக யோசிக்க மாட்டீங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓட்ட இருக்குன்னு தேடுவோம். சரி தலைப்பாரு கால பாஸ் 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 எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? பையன் ஃபோன் பண்ணுறேன். சொல்கிறேன், எங்கடா இருக்க? அண்ணா எந்த வண்டி நான் பஞ்சர் பண்ணுறது? ஏய் என்னடா சொல்கிறேன், நாங்கள் ஒரு வண்டியில் தான் போயிட்டு இருக்கோம். அண்ணா கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கண்ணே. லைன்ல இரு, நான் பார்க்குறேன். பாஸ் நம்ம எல்லாரையும் தீவிரவாதியை கூட்டு போற மாதிரி கூட்டு போறாங்க பாஸ். சொல்ற 300 ரூபா ஃபைன் எதுக்கு சார் முன்னாள் மந்திரி மாதிரி கூட்டு போறானுங்க? ஏய்
வைடா நான் கூப்பிடுறேன். ஓகே என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க? தெரியல பாஸ். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி போகிற வண்டியில் தான் இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸ் போயிட்டுருப்பார். பின்னாடி வண்டியில் வர்றவங்களாம் தம்பி பேசுங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வில்லியம்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். டேய் தம்பி, முன்னாடி போகிற ஜீப்பை பஞ்சர் பண்ணுறா. ஓகே. எப்படி ஓபன் பண்றது? தெரியல பாஸ். என்ன பண்ணலாம்? சூப்பர்யா. ஒரு காசு இதுக்காக தான் ஓட்டும். வெளியில வா, ஃபுல்லே வாங்கி தரேன். ஓ வண்டி இல்லையா? யாரா சவுண்ட் விட்டது? யோ போலீஸ்யா, என்னென்ன பண்ணியா? வாயா. சார் நாங்க இல்ல சார். டேய் நீங்க சொன்னா வண்டி எடுக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் வரணும், பஞ்சர் ஒட்டணும், ஸ்டெப்னி மாட்டணும், அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்க முடியும். பேசாம பொத்திட்டு உட்காருங்கடா. தொடர்ந்து உட்காந்துறாங்க. புரியுதா? ஸ்டூபிட் நான்சென்ஸ். ஓகே சார். சீக்கிரம் சீக்கிரம். யோ வண்டி எடுத்து சொல்றல. டேய் சொல்லிக்கிட்டே இருக்கே, மறுபடி கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது பேசி சமாளி. வாயா. சத்தியமா நாங்களே சார். இன்னொரு தடவை சத்தம் வந்துச்சு நடக்கிறதே வேற. யோ இந்த ஆள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லாம போச்சியா. நடு ரோட்ல நிப்பாட்டி போயிட்டான். ஒரு தண்ணி இல்ல ஒண்ணும் இல்ல. வாய டீ சாப்பிடலாம். யோ முனிசாமி பத்திரமா பாத்துக்கியா. சீக்கிரம் சீக்கிரம். என்னப்பா கிணறு தோண்டா பூச்சாண்டி வரான்? வண்டி எவ்வளவு கத்திருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோ இது போலீஸ் வண்டியா? என்னது போலீஸ் வண்டியா? அப்ப நீங்க எல்லாம்? நாங்களாம் கைதிங்க. கைதியா? ஐயோடா சாமி, என்னையா போறது போற? எங்கால ஒருத்தனை கூட்டு போயா. எதுக்கு? நானும் போலீஸ்ல மாட்டிக்கவா? யோ ஆல்ரெடி போலீஸ் வண்டிக்குள்ள வந்தா நான் கத்துனா போலீஸ் வந்து பிடிச்சிரும். நான் கத்தவா இல்ல நீ கூட்டு போறியா? யோசி யோசி. ஒருத்தர் தானே? ஆமா ஒருத்தர் தான். யாரு? இந்த இவர்தான். பணம் சொல்லாம பரவாயில்லையா? நீ கூப்பிட்டு போறதானே பென்ஸ் கார்ல கூப்பிட்டு போற. சும்மா கூப்பிட்டு போற. வந்து பாரியா தெரியும். வாயா வா வந்து தொலை. அந்த பேக் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். ஜாகிரதையா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ஹேப்பி மேரிட் லைஃப் சார். எல்லாரும் போயிடலாமே. இல்ல நீங்க ஒருத்தர் போனா தப்பு இல்ல. நாங்க எல்லாரும் வந்தா பெரிய பிரச்சனை இருந்தால நீங்க கிளம்புங்க. உங்க செல் நம்பர் கொடுத்துருப்போங்க. 7299 7299 305077 305077. ஜாகிரதை ஃபோன் பண்றோம். ஓகே பை. இருங்கடா. சீக்கிரம் போங்க. ரெடி. பை. வண்டியில எத்தனை பேருக்கு செக் பண்ணியா? ஓகே சார். பஞ்சரா பண்ற வரதேசி. ஒன்று ரெண்டு மூணு. டேய் ஒருத்தனை காணா. எங்கண்ணா அந்த பாண்டிச்சேரிக்காரன்? தப்பி விட்டீங்களா? செத்தீங்களா இன்னைக்கு? சார் அந்த பாண்டிச்சேரிக்காரன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். தப்பிச்சு போயிட்டான். யோ கோர்ட்டுக்கு போவனா? வண்டியை ஸ்டேஷன் குடியா. வண்டி அடியா. யோ வண்டியை ஸ்டேஷன் குடு. டேய் உள்ள போங்கடா. என்னடா அண்ணனோட நடக்கிறீங்க? தப்பிச்சு போறீங்களா? தப்பிச்சு இன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு கறி சோறு. ஏட்டையா போறது போறீங்க முட்டை பிரியாணி போடா. நல்ல பிளான் போட்டையா. ஒம்பச்சோ கேட்ட பாரு. இப்படிதான் நடக்கும். இப்படி அவன் எதிர்பார்க்கவே இல்லையா பாஸ். இப்போ என்ன பண்றது? எல்லாம் சேர்ந்து தானே முடிவு எடுத்தோம். கம்னரு சார் இன்ஸ்பெக்டர் வரார். டேய் உங்க குண்டி கீழே உட்காராதோ. கீழே உட்காருங்கடா. உட்காருடா. டேய் எங்கடா அவன்?
கேட்கிறேன்ல சொல்லுங்கடா. சார் 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 அடிங்க சார் சார் அடிங்க சார் 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 சொன்னா கேட்க அடிங்க சார் சார் யார் உன்னை அனுப்பிச்சது? சார் சார் வலிக்கு சார் ஏன் வண்டியை பஞ்சர் பண்றியா? சொல்றா யார் உன்னை அனுப்பிச்சா? சொல்லடா, உயிரை எடுத்துருவேன். சார் உயிரே போனாலும் நண்பனே நம்புறவனை காட்டி கொடுக்கூடாங்கிறது எங்கள் மன்றத்தோட கொள்கை சார். என்ன கொன்று கூறுபட்டாலும் சரி சோறு போட்டு எங்கள் அண்ணனை காட்டி கொடுக்க மாட்டேன் சார். என்னையா மன்றங்கிறான் கொள்கைங்கிறான். டேய் சொல்றா சார் எப்ப தப்பிச்சா? டேய் சொல்லி தொலைங்கடா. நாங்களே இப்பதான் முதல் முறையா விசாரணை பண்றோம். யோ என்ன நக்கலா? டேய் சொல்லல உங்களை சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பயல வீடு பேசற முடியாது. மரியாதை உண்மையா சொல்லுடா. நானா கண்டுபிடிச்சேன். டேய் சொல்றா. டேய் குண்டா இப்போ சொல்ல போறே இல்லையாடா? வேன்ல ஓட்டை போட்டு ரெனேஜ்ல தப்பிச்சு போயிட்டான் சார். வேன்ல ஓட்ட போட்டு ஒருத்தர் தப்பிக்க வைக்க அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய கில்லாடிகளா? போன போறா போறாங்க. போன்ல போல ஏட்ட இல்ல சார். யாரா இருக்கு? சார் அப்பா சார் பாஸ்கர் சார் இருக்கு சார். பாஸ்கர் யாரா? நான் சார். ஏண்டா போட்டு அட எட்டப்பா. ஓஹோ நீங்க தான் பாஸ்கர் சாரா? ஆமா சார். போன போறா. போன்ல பேலன்ஸ் இல்ல சார். பேலன்ஸ் யோ இவங்கட நம்பர் வாங்கி போன போடு. டேய் போன குடுறா. இல்ல சார் நானே போடுறேன் சார். டேய் இப்பதான் பேலன்ஸ் இல்லைன்னா? இல்ல சார் டொமக்கோ ஃப்ரீ. என்ன திமிரா? போன போறா. சாரி தப்பா சொல்லிட்டோமோ? ஹலோ சார் நீங்க தப்பிச்சு போன விஷயம் தெரிஞ்சு போச்சு. எங்களையும் திருப்பி ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? அதனால நீங்க வராதீங்க. நாங்களே வந்துறோம் சார். லவ் தான் சார் முக்கியம். எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய்கிட்டே இருங்க. மத்த டீட்டெயில் அப்புறம் பேசுவோம். நீங்க போங்க சார். நாங்க பாத்துக்கிறோம். ஏண்டா நான் அவனை வர சொல்றேன், நீ அவனை போ சொல்றியா? என்ன தைரியம்டா உனக்கு? யோ போனாடியா. இவங்களுக்கெல்லாம் மனசுல கர்ணன் நினைப்பு. நாடோடிகள்ல தலைவர் பேரு சார். அந்த பையனை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா சார். பொண்ணு வந்திருக்கா? யோ வாயா. சார் என் பேர் மேகலா. பாண்டிச்சேரியில இருந்து வரேன். சத்யாவை பார்க்கணும். என்ன விஷயம்? நீ யாரு? அது என்ன விஷயம்னு தெரியாம யார்ட்டையும் பேச முடியாது. சார் சொல்றேன் சார். நானும் சத்யாவும் ஒருத்தர் லவ் பண்றோம் சார். சார் நான் பாஸ்கர் தான் பேசுறேன். சொல்லுங்க பாஸ்கர். மேடம் உங்களை தேடி இங்க ஸ்டேஷன் வந்திருக்காங்க சார். வில்லியம்ஸ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு பணிச்சிட்டு போகாதீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு திருப்பி ஃபோன் பண்றேன். சரி ஓகே பாஸ். நீ பயப்படுவான்னு தெரியும். ஆனா இப்படி போட்டு கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல. சரி பாஸ். விடுங்க டேரக்டர். ஏதோ பயத்தில் போட்டு கொடுத்துட்டான். ஆவண்டே பார்ப்போம். நல்லதே நடக்கும். வாங்க. அவனுக்கு போன போடு. ஏன் சார்? அவன் எங்க தானே இருக்கான்? இருந்தான். ஆனா இப்ப இல்ல. அவனுக்கு போன போடுன்னு சொல்றேன்ல. யார் அது? அவன் தான் சார். அட்டன் பண்ணு. அவன் இங்க வரலனா நீ இங்க இருந்து போக முடியாது. ஏய் உன்னை யார்ட்ட இங்க வர சொன்னா? வேற வழி தெரியலடா. டேய் இன்னும் 10 நிமிஷம் நீங்க வர்ற. வரல நடக்கிறதே வேற. யோ அவன் இங்க வர வரைக்கும் இந்த பொண்ணு இங்கே உட்கார வை. ஓகே சார். உட்காருமா. மேடம். என்ன? சீப்பா. ஐயோ மேகலா மேடம் உங்களை தான். உங்க லவ் கதை கேட்டோம். சூப்பரா இருந்துச்சு. கவலைப்படாதீங்க. இவங்களாம் சும்மா டம்மி போலீஸ். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதுக்கு தான் இவங்க லாய்க்கு. சாரை நாங்க தான் எஸ்கேப் பண்ணி விட்டோம். நீங்க ஏங்க அவசரப்பட்டீங்க வந்தீங்க? அது வேற வழி தெரியல. மேடம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம்.
நம்மால் தான் விட மாட்டாரு. இதை வந்துட்டான் பாரியா, அங்க பாரு. ஒரு தடவையாவது பயந்த மாதிரி நடிச்சிருந்தேன்னா அப்பயே விட்டுருப்பாரு. இப்பயாவது அதை பண்ணு, விட வாய்ப்பு இருக்கு. போ. அதான் வந்துட்டேன்ல, பேசாம இருங்க. போங்க சார் போங்க. ஏய் அறிவில்ல, நீ எதுக்கு நீங்க வந்த? நான் தான் வரேன்னு சொன்னல. வரேன்னு சொன்ன, ஆனா வந்தியா? அதனால அட்லீஸ்ட் ஃபோன் பண்ண போய் எடுத்தியா? இதுல ஆஃப் பண்ணி வேற வச்சிருக்க. அதான் சொன்னல ஸ்டேஷன்ல இருக்கேன்னு. புரிஞ்சுக்க வேணா? நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு தாலி கட்ட ஒருத்தன் ரெடியா இருக்கான். கழுத்தை நீட்ட சொல்றியா? நீயும் வரமாட்ட, நானும் வரக்கூடாது. அப்போ நான் வந்துடுவேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? நம்பிக்கை இல்லாம தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணனா? ஏன் சூழ்நிலையா நீ புரிஞ்சுக்க மாட்டல்ல? இத்தனை பேர் என்ன இங்கிருந்து எதுக்கு தப்பிக்க வச்சான் தெரியுமா? உன் கூட சேர்றதுக்கு தாண்டி. ஆனா நீ எல்லாரையும் மாட்டி விட்டு என்ன தோக்க வச்சிட்டேடி. இதுக்கு நீ பேசாம அப்பா சொல்றனே கட்டியிருக்கலாம். அப்ப நம்ம லவ் தோத்துடுமேன்னு உனக்கு கவலை இல்லல்ல? எனக்கு சுய கௌரவம் தான் முக்கியம். ச்சே, உன்னை போய் லவ் பண்ண பாரு. ஸ்டூபிட். தெரிஞ்சிச்சுல்ல, போ போய் உங்க அப்பா சொல்றனே கட்டிக்க. என்ன பாஸ், நாடோடிகள் மாதிரியா இருக்கு? பிரிஞ்சிருவாங்களா பாஸ்? யோ ஆயக்கல்வியா, நாடோடிகள் சுப்பிரமணியபுரம். அப்பம் புத்தி வரதானே செய்யும். டேய், என் அப்பா பத்தி பேசுன நல்லா இருக்காது. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? அமைதியா இருங்க சார். தப்பிச்சு போயிட்டா குட்டோன்னு நினைச்சாடா? ஆர்பிஎஃப்னு அவளை இழக்கிறா போச்சா? இப்ப என்ன சார் பிரச்சனை? 300 ரூபாய் ஃபைன் கட்டணும், அவ்வளவுதானே? கோர்ட்டு கூட்டு போங்க சார், கட்டிடுறேன். டேய், உங்களுக்கெல்லாம் 300 ரூபாய் ஃபைனை போட்டு அப்படியே விட்டுறேன் பாரு. அதான்டா இவ்வளவு சீப்பா போயிட்டான். நீங்க எல்லாம் பார்த்து பயப்படுற சாதாரண லாண்ட் ஆர்டர் போலீஸ் கூட உங்களை சுடணும்னா மேல எடுத்து பெருமிசை தானே சுடணும். ஆனா ஆர்பிஎஃப் இருக்கிற சாதாரண ப்ளூ ஸ்டிப் போட்ட கான்ஸ்டபிள் கூட யாரை வேணா சுடலாம். தெரியுமா உனக்கு? யோ, இன்னைக்கு யாரையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணாத. யோ, என்ன அந்த இப்படி பண்றாரு? இவனுக்கு எல்லாம் எஸ்கேப் ஆன ரிப்போர்ட் எழுது. நாளைக்கு இவனுக்கு பிடிச்சோம்னு கோர்ட்ல சப்மிட் பண்ணி 1 மாசம் உள்ளதுக்கு கூட தான் இவனுக்கு அறிவு வரும். ரொம்ப பேசுனா பட்டன் சுட்டுட்டு ட்ரெயின்ல பாமைக்கு வந்தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். யோ, புடிச்சு உள்ள போடியா. ஏய் வாடா. போதுமாடி, இதத்தானே எதிர்பார்த்தேன். ஒரு சந்தோஷம் தானே? எல்லாம் உன்னால தாண்டி. உன்னை போய் லவ் பண்ண பாரு. உனக்கு உனக்கு அந்த சம்பந்தம் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ. ட்ரெயின்ல வந்து செத்து தொலைடி. நீ செத்தா கூட கவலைப்பட மாட்டேன். போ போய் தொலைடி. இழுத்து போய் அவனை. அப்பாவாவது அவனை பத்தி தெரிஞ்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கு. போய் உங்க அப்பா பார்த்த பையனை கட்டிக்கிட்டு ஒழுங்கா அவனை வழியை பாரு. போ. சார், அந்த பொண்ணு ட்ரெயின்ல வந்து சூசைட் பண்ண போறா சார். காத்துருங்க சார். யோ, அந்த பொண்ணு பிடிங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், காத்துருங்க மேடம். என்ன நடக்குது? டேய், நீ தானே இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்த. உன்னால தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு போறது. மேடம் மேடம் என்னால மேடம், நானே காப்பாத்துறேன் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், தேசைன்னு புரிஞ்சுக்கோங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் அவளை காப்பாத்து நானுங்க வந்துறேன் மேடம். என்ன நம்புங்க மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க காலை பிடிச்சி கேக்குறேன் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு காத்துருங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க மேடம். நீ மட்டும் வெளிய வா. ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேடம். ஏமா நில்லுமா, சொன்னா கேளு.
பிடிச்சிரு மேகலா. மேகலா ப்ளீஸ் ட்ரெயின் கிட்ட வந்துச்சு. மேகலா மேகலா ட்ரெயின் பக்கத்துல வந்துச்சு. மேகலா கையை கொடு மேகலா. சாவுதான் போறேன். கையை கொடு மேகலா. மேகலா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ மேகலா. நான் சிக்ஸர் ஆஃப் பண்றேன். மேகலா நான் தெரியாம போறேன். மேகலா ப்ளீஸ் கையை கொடு. மேகலா ட்ரெயின் வந்துச்சு. சத்யா எங்க இருக்க? ஏய் உன்னை யார் நீங்க வர சொன்னா? வேற வழி தெரியலடா. சரி நான் சொல்றது கேளு. நான் அங்க வந்து உங்ககிட்ட சண்டை போடுவேன். நான் பண்றதுக்குலாம் நீ ரியாக்ட் பண்ணு. ஓகேவா? பாஸ்கர் அடுத்த ட்ரெயின் போ. இன்னும் 5 நிமிஷத்துல. சதீஷ் ட்ரெயின் சவுண்ட் கேட்ட உடனே நான் மேகலாக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவேன். அவங்க இந்த ஓட ஆரம்பிப்பா. நீங்க அவ சூசைட் பண்ண போறேன்னு கத்துறீங்க. போலீஸை கன்ஃபியூஸ் பண்றோம். இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறோம். எஸ் சீக்கிரம் சீக்கிரம் போ 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 போ. செம்ம பிளான் இல்ல? சூப்பரா பண்ண. ஆமா நான் டிராமா பண்ண சொன்னா நீ ஏன் கீழ இறங்கி வர்ற? எது பண்ணாலும் ரியலா பண்ணணும்ல. ஆமா ஆமா. ஆமா அவங்களாம் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம்ல. இந்நேரம் அவங்களும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. யோ புடிங்க அவனுங்க. சார் ஜோடிலாம் இங்கிட்டு ஓடிட்டாங்க சார். கேடிலாம் இங்கிட்டு ஓடிட்டாங்க. நம்மளை டெட் பாடி மாதிரி நிற்க வச்சுட்டாங்க சார். அப்புறம் எப்படி சார் ஜனங்க நம்மளை மதிப்பாங்க? இன்னைக்கு வேணா இந்த வில்லியம்ஸ் தோத்துருக்கலாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு நம்ம நம்புவோம்.